என்னம்மா எங்களை வீட்டை விட்டு விரட்ட திட்டமா? எல்லாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தான். உங்க கல்யாணத்தை பத்தி தான். வயசுக்கு வரவிட மாட்டீங்களே. சரி சரி டைம் ஆச்சு. அதான் நாங்க காலேஜுக்கு போயிட்டு வரோம். அம்மா இன்னைக்கு ஸ்பெஷல் நூன் ஷோ இருக்கு. நூன் கிளாஸ் இருக்கு. நீ நூனுக்கு போவியோ மூணுக்கு போவியோ சீக்கிரம் வீடு வந்து சேரணும். போயிட்டு வர. நீங்களும் சீக்கிரம் ஆபீஸ்க்கு புறப்படுங்க. அவ்வளவு அவசரமா என்ன அனுப்புறியா? எல்லாம் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போங்க. அம்மா முதலாளிக்கு ஜூஸ். ஐயா ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. ஆபீஸ் போயிட்டாரா? அப்ப நம்மளே குடிச்சிட வேண்டியதுதான். வெரி வெரி குட் மார்னிங். யாரு பத்திரிகை நிருபரா? வாழ்த்து செய்தி வேணுமா? சொல்றேன் கேட்டுங்க. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன். எலசு ரொம்ப புதுசு. தட்ஸ் ஆல். இவ்வளவு போதும். என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆயிப்போச்சா? இல்லைங்க, எனக்கு முன்னால மூத்தவங்க 3 பேர் இருக்காங்க. ஏற்கனவே 3 பேர் வெயிட்டிங் லிஸ்டா? அப்ப உனக்கு மேரேஜ் டிக்கெட் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகே. ஆமா, அப்ளிகேஷன் ஃபாரத்துல செக்ஸ் காலத்தை ஏன் நீ ஃபில் பண்ணல? சாரி சார், நான் கவனிக்கல. நீ கவனிக்காத செக்ஸ் நான் கவனிச்சிட்டேன் பாத்தியா? என்ன சார் இது? விடுங்க. வெரி குட் வெரி குட். கம் ஹியர். பழைக்க தெரிஞ்ச பொண்ணு. From today you are my PA. நின்னு போயா. டைம் ஆயி போச்சு. எப்படி பஸ்ல போறது? என் கார் வரலன்னா என்னடி? நமக்குன்னு எத்தனை எழுச்சு வாங்க கார்ல வருவாங்கடி. என்னடி சொல்ற? கொஞ்சம் போறேன். ஏய், அங்க ஒரு அசல் இடிச்ச வாய வராண்டி. என்னடி இது? கொஞ்சம் இரு சொல்றேன். ஐயோ ராதா கர்ப்பமாயிட்டாரு. அப்பா இடுப்பு வலிக்குது. ஐயோ சார் சார் கொஞ்சம் வாங்க. ஐயோ என்ன மேடம்? கர்ப்பங்க. ஐயோ பேசிட்டு இருக்கிற நேரத்துல புள்ள பிறந்த போல இருக்கே. சார் கர்ப்பவதியை நிக்க வச்சு பேசினா கார் பஞ்சர் ஆயிடும் சொல்லுவாங்க. ஏன் சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏற்க முடியா? சீக்கிரம் ஏத்துட்டு போங்க. எங்கம்மா? ராஜேஸ்வரி நர்சிங் ஹோமுக்கு. அது எங்க இருக்கு? ஏஎம் ஸ்டுடியோ பக்கத்துல இருக்கு. சாரி மேடம், எங்க முதலாளி திட்டுவாரு. நான் அவசரமா போகணும். ஐயோ 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடுமே. சீக்கிரம் போடுமே சார். ஐயோ சார். சரி சரி ஏறி தொலைங்க. யார் முகத்துல முடிச்சனோ? நான் வரலடி, எனக்கு பயமா இருக்கு. சரி பயண போடி போடி. வந்து உட்காரேண்டி. கதவை சாத்தேண்டி. எங்க கர்ப்பம்ன்றீங்க, கழுத்துல தாலிய காணோம்.
கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமா? சரி சீக்கிரம் போங்க, நியூஸ் போட்டுடுவாங்க. நியூஸ் ரீலா? நம்மளை பத்தி தப்பா நியூஸ் போட்டுடுவாங்க. அது சரி. ஐயோ 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடுமே, சீக்கிரம் போங்க. 11:30 மணிக்கா? என்னம்மா எல்லாரும் மாசத்தை தான் கரெக்டா சொல்லுவாங்க, நீங்க மணியை கூட கரெக்டா சொல்றீங்க? சார் எனக்கு எப்பவுமே 11:30 மணிக்கு தான் டெலிவரி ஆகுறது வழக்கம். சார் இது ரைட்லயே போயிடுங்களேன். ரைட்ல போக முடியாதுமா, இது நோ என்ட்ரி. ஐயோ அம்மா வலி பொறுக்க முடியலையே, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களேடி. சார் சரி போய் தொலைக்கிறேன். சார் எங்க சார் போயிட்டு இருக்கீங்க? இங்கதான் சார், நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. அம்மா அம்மா. என்னங்க ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம் போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து ராஜேஸ்வரி தியேட்டர்ல நிறுத்திருக்கீங்க? ஐ அம் சோ சாரி சார். 11:30 மணிக்கு டெலிவரின்னு சொன்னது நூன் ஷோ தான். அப்போ கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. இந்தாங்க குழந்தை, பால் கொடுத்து பத்திரமா வச்சுக்கங்க. அப்போ நீங்க அம்மாவை போறேன்னு சொன்னது? அம்மாவை பாக்கட்டா? பை பை. எப்படியோ உனக்கு இழுச்ச வாங்கி கிடைச்சிடுறேன். தனியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? கோர்ட்ல சொல்லுப்பா. சார் நீங்களா வந்து என்ன சார் வேணும், லைசென்ஸ் வேணுமா? உங்களை மாதிரி சின்ன பசங்க லைசென்ஸ் கொடுக்க போய் தான் என்ட்ரி எது நோய் எதுன்னு தெரியாம கார் ஓட்டுறீங்க. அது ஒண்ணு இல்ல சார், வந்து அந்த பொண்ணு நான் வந்து கர்ப்பம் கலைச்சு அந்த தப்பு வேற பண்ணிருக்கியா? முதல்ல நட. சார் 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 இல்ல ஆமா. ஏங்க சிரிக்கிறேன்? சிரிக்காதக்கா. கண்ணி பொண்ணுங்கிற கருப்புங்கிற உன்னை நல்லாவே ஏமாத்திருக்கா. கெட்டிக்கார பொண்ணு. தம்பிக்கு வேலை போச்சுன்னு கவலைப்படாம அவளை புகழ்றியா நீ? இந்த வேலை போனா போட்ட விடுறா, வேற வேலை கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும், வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் நினைச்சிட்டியா நீ? எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவ மட்டும் என் கண்ணுல படட்டும், பாத்துக்கிறேன். டேய் அவளை என்கிட்ட கொண்டு வந்து விடுறா. அந்த திமிர் பிடிச்ச கழுதியை நான் சாத்துறேன். என்னக்கா நீ ஒரேடியா அவளை திட்டுற? எவ்வளவு புத்திசாலித்தனமா என்ன ஏமாத்திருக்கா இல்லக்கா? மாறிட்டான் உடனே கட்சி மாறிட்டான். இந்த காலத்துல வாலிப பசங்களே நம்ப கூடாதுப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. சரி சரி வா, சாப்பாடு போடுறேன். அக்கா என்னக்கா இது? கண்ணு தெரியாது, நீ ஏன்க்கா இப்படி கஷ்டப்படணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வா. வேண்டாங்கா, நான் ஒரு டாக்ஸி டிரைவர் வேலைக்கு சொல்லியிருந்தேன், அது என்னாச்சுன்னு பாத்துட்டு வரேன், வந்து சாப்பிடுறேன். உட்காருக்கா. வரேன். சிவகுருநாதன் சார், நீங்களும் திருச்சியை விட்டு மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆயிட வேண்டியது தானே? செட்டில் ஆயிடுவேன். நிலபலங்கள்லாம் திருச்சியில இருக்கு. ஓஹோ. வியாபாரம் விவசாயத்தை எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற ஃபேக்டரிய பையன் கவனிச்சுக்கிறான். ஓஹோ. அவனுக்காகத்தான் 2 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போறேன். காலம் கெட்டு கிடக்கு, பார்த்து பந்தோபஸ்தா போங்க. சந்தோஷம். நீங்க திருச்சிக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு அவசியம் வரணும். கண்டிப்பா வர்றேன், நான் வர்றேன். டாக்ஸி டாக்ஸி, என்ன நிக்காமே போறான்? ரொம்ப சம்பாதிச்சுட்டான் போல இருக்கு. சார் எங்க போகணும்? நானா போறேன் பாக்கம். நானும் அந்த பக்கம் தான் போறேன் சார். என் கார்ல இருக்கீங்க, இறக்கி விட்டுறேன். அடாடாடாடாடா, இப்படியும் ஒரு மனுஷனா? புத்தர் மறுபடியும் பிறந்து வந்துட்டாரா? என்ன கருணை! உங்களுக்கு ரொம்ப பெருசு மனசு. வாங்க, பின்னாடி இருக்கீங்க. பின்னாடினா டிக்கி இல்லையா? இல்ல சார், பேக் சீட்ல. உங்களை நம்பித்தான் ஏறுறேன். ஒட்டி நிறைய பணம் வச்சிருக்கேன், பந்தோபஸ்தா கொண்டு விடுங்க. ஆமா, பெட்ரோல் பங்குல பெட்ரோல் தான் போடுவாங்க, ஆலயமா போடுவாங்க. என்னமோ பொது கூட்டத்துக்கு வர்ற மாதிரி பொது பொதுன்னு வர்றாங்க. இவங்கெல்லாம் ஆறு பார்ட்னர்ஸ். எதுல? போக போக தெரியும். உட்காருங்கடா. இல்லையா என்ன பொது படுக்க வைக்காதீங்க. என்னடா இது? என்ன காலத்துக்கு வெளியில போடுறீங்க? அமுக்காதீங்க. இது என்ன இங்கே வேற இடிக்குது? என்ன தெரியுமா? இது கூட தெரியாமையா வச்சிருக்கிறேன்?
துப்பாக்கி எதுக்குடா? சுடுறதுக்கு. அட அறிவட்டம் முண்டம், துப்பாக்கி சுடுறதுக்கு இல்லாம பின்ன சொரியறதுக்கா? இப்ப இது எதுக்குடா? சுட்டு போட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போறோம். பணத்தை கொள்ளையடி, ஆனா ரசீதை கொடுத்துரு. ஏன்னா நான் இன்கம் டாக்ஸுக்கு கணக்கு காட்டுறவன். ஊரை தாண்டி வா, தர்றேன். விடுங்கடா அவரை. அவரை விட்டுட்டு உன்னை பிடிக்க சொல்றியா? யாரா நீ? அட அறிவட்டம் முண்டம், பார்த்தா தெரியல? என்ன காப்பாத்த வந்த ஹீரோ. இந்தாப்பா, சீக்கிரம் செய்ய வேண்டியதை செஞ்சு ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பு. அடி வாங்குறதுக்குன்னு அலையிடானுங்க. விடுங்கடா. பாவிகளா, ஏற்கனவே ஆடினது போதாதுன்னு இப்ப வேற ருத்ரதாண்டவம் ஆட வச்சுட்டீங்களா? புதுசா வந்த பயல்கள் எல்லாம் பயங்கரமா அடிக்கிறாங்களே. பழைய பயல்களை எல்லாம் விரட்டிடுவாங்க போட்டிருக்க. பாரு, நீ செஞ்ச உதவிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போலேன்னா உன் பேரை சொல்லி தெருவுல நின்று எல்லா பணத்தையும் சூற போட்டுருவேன். சரி சார், நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டிரைவர் வேலை போட்டு கொடுங்க. அட அறிவு கட்டவனே, இத முதல்ல சொல்லி தொலைக்க கூடாதா? போட்டேன்னு வச்சுக்கோ, என் பையனுக்கு பர்சனல் டிரைவர் நீ தான். ஏன் சார், உங்க பையன் ரொம்ப சின்ன பையனா சார்? ஆமா, விரல வாயில வச்சுக்கிட்டு தொட்டில்ல படுத்திருக்கான். யாரா விவரம் புரியாத பையன்? என் பையனுக்கு உன் வயசுதான். 55 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அம்பத்தூர்ல ஒரு ஃபேக்டரி வச்சு கொடுத்திருக்கேன். வந்துட்டான். 1000 வா. இவன் தான் உங்க மகனா? அட பாவி, வேலை கொடுத்த 5 நிமிஷம் கூட ஆகல, சின்ன முதலாளி அதுக்குள்ள போய் அவையமேன்னு பேசுறிய. இன்னும் கொஞ்சம் விட்டா மச்சான்னு பேசுவ போல் இருக்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இவன் எனக்கு மச்சான் தான். என்ன சொன்ன? அப்ப அவசரப்படாதீங்க. இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் ராஜா. நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன், இவன் வீட்டுல தான் காலேஜில் படிக்கும்போது சாப்பிடுவேன்னு. அந்த பிள்ளையா இது? தூக்கத்துல கூட வளருவிய? இந்த புள்ளதான்ப்பா என்ன காப்பாத்துச்சு. வந்து விவரமா சொல்றேன். திருச்சியில இருந்து எவனோ மணி அடிக்கிறான், நிறுத்திட்டு வர்றேன். டேய், கடைசியில பாத்தியா, உங்க வீட்லயே டிரைவரா வந்து சேர்ந்துட்டேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. அக்கா கூட உன்னை அடிக்கடி கேட்பாங்க. நான் கூட ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தேன். நீ வீடு மாறி போயிட்டதா சொன்னாங்க. ஆமாண்டா, எத்தனை வருஷம் தான் வாடகை கொடுக்காம இருக்க முடியும்? அது சரி, நீ ஏன் படிச்சு டிரைவர் வேலைக்கு போன? விவரமா சொல்றேன். சரி சரி, உள்ளவா. ஏண்டி ராதா, டைம் ஆச்சுல, பழம் போட்டுடுவான். வா பஸ்ல போலாம். பஸ்லயா? நீ பஸ்லயே போறதில்லே நினைக்கிறேன். அவன் 50 காசு டிக்கெட் வாங்கிட்டு அலையறா. சரி வாடி, லேடிஸ் பஸ்ல போகலாம். லேடிஸ் பஸ்லயா? அதுலயும் கண்டக்டர் ஆம்பளைதான். சரி சரி, இப்ப என்ன பண்றதுன்னு கவலைப்படாத. வழக்கம் போல நான் கர்ப்பம் ஆயிடுறேன். கொண்டா குழந்தை, கொஞ்சம் குடி. அங்க ஒரு இழுச்சு வராண்டி. சார் சார் சார், ஐயோ வலி, உயிர் போகுதே. என்ன மேடம், ஏன் கார் நிறுத்துனீங்க? சார், அத காலேஜ் பொண்ணு வாயால எப்படி சார் சொல்ல முடியும்? நீ சொல்லேண்டி. சார், she is pregnant. திடீர்னு லேபர் பெயின் வந்துருச்சு. இங்கிலீஷ் என்னடி இங்கிலீஷ், தமிழ்ல சொல்லேண்டி. சார், எனக்கு பிரசவ வேதனை. ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்க்கு போகணும். டெலிவரி டைம் 11:30. அந்த பாவி பையன் அம்போன விட்டுட்டு போயிட்டானே. ஏன் சீக்கிரம் உட்காருங்க. ஏறுகடி ஏறுகடி. ஐயோ முள்ள, வலி பொறுக்க முடியலையே. படத்தை பார்க்கணுமே. சீக்கிரம் போங்க சார், குழந்தை கார்லயே பிறந்துரும் போல இருக்கே. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ சீக்கிரம் போங்களேன், வலி உயிர் போகுது. டிக்கெட் கிடைக்குமா?
கிடைக்கலனா பிளாக்ல வாங்கிப்போம். என்னது பிரசவ ஆஸ்பத்திரியில பிளாக்கா? பாத்தீங்களா சார், இந்தியா ரொம்ப கெட்டு போச்சு. அபார்ஷன் கூட அநியாயமா சார்ஜ் பண்றாங்க. வா வா நாகராஜா, ஏன்டா லேட்டு? பாவம் வர வழியில ஒரு பிரசவ கேஸ்ல அதை ஏத்திட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்படியா? மாட்டிக்கிட்டோண்டி. ஓஹோ, இந்த கேஸா? இது வழக்கமா ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம் தானே போவோம். டிரைவர் நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் இருங்க மேடம், கர்ப்பம் கலைஞ்சிட போகுது. இன்னைக்கு உங்க டெலிவரியை நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க. பாவம் குழந்தை காத்துல பறந்துற போது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ப்ளீஸ் காரை நிறுத்திக்கிங்க, நாங்க இங்கே இறங்கிக்கிறோம். அவசரப்படாதீங்க. இப்படி அவசரப்பட்டீங்கன்னா குறப்பிரசவம் ஆயிடும். ஏண்டா இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லாவே தெரியும். போன வாரம் தானே இவங்களை ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணேன். ஓஹோ, உன் வேலை போறது காரணம் சொன்னியே அந்த பொண்ணா? ஆமாண்டா, இவங்களுக்கு வாரம் வாரம் கர்ப்பமாகும். கரெக்டா 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடும். ஐயோ, என்ன சார் ரூட் மாறி போறீங்க? ஏண்டி நம்ம எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டோம். கவலைப்படாதீங்க, ஊருக்கு வெளியே ஒரு நல்ல நர்சிங் ஹோம் இருக்கு. அங்க இந்த மாதிரி அவசர பிரசவம் எல்லாம் நல்லா பாப்பாங்க. ஐயோ, ஓடி வாங்க, காப்பாத்துங்க. ஐயோ, ஓடி வாங்க, காப்பாத்துங்க. இருமா, நான் இன்னும் தொட கூட இல்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி அலற? என்ன கெடுத்துட்டீங்கன்னா? எனக்கு மனைவியா வரப்போறவளை தவிர வேற யாரையும் தொட கூட மாட்டேன். மெட்ராஸ் இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தான். அப்படி பொடி நடையா வந்து சேருங்க. வழியில வேர்க்கும். அப்ப உன் குழந்தைய வச்சு அப்படியே மூஞ்ச தொடச்சு வந்து சேரு. பிடி வாடா. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? ஒண்ணும் தெரியலடி. ஏதாவது லாரி கிரியை பிடிச்சு போக வேண்டியதுதான். ஏண்டி கத்துற? நான் தாண்டி ராதா. ராதாவா? என்னடி இது? கிளாஸ கட் பண்ணிட்டு நூன் ஷோக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி சிமெண்டோட வந்து நிக்கிறியே, என்னாச்சு? எல்லாம் அந்த பாவி பயலால வந்தது. என்ன கொண்டு போய் வெகு தூரத்துல இறக்கி விட்டுட்டான். அங்க இருந்து பஸ் கிடைக்காம ஒரு சிமெண்ட் லாரியில ஏறி வந்த. உனக்கு வேணும்டி. உன்னா நூன் ஷோ பாக்கிறதுக்கு கர்ப்பம் ஆயிடுற. நூன் ஷோ பார்க்க போனதுக்கே இந்த கதின்னா நைட் ஷோ பார்க்க போயிருந்தா என்ன இருக்கும்? ஆமா, இந்த நல்ல காட்டு செஞ்ச புண்ணியமா யாருடி? சும்மா இருடி. ஏண்டி அப்பா உள்ள இருக்காரா? உங்க அப்பா அம்மா 2 பேரும் வெளியில போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் போய் குளிப்போ, இல்லனா உடம்புல இருக்க சிமெண்ட் செப்டிக் ஆயிடும். ஏய் குண்டே, தண்ணி காயவே. என்னப்பா நாகராஜா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஏண்டா அக்காவை கண்டாக்டர்கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்ணியா? அதுக்கெல்லாம் பண வசதி வேணாமடா. பணத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எவ்வளவு செலவானாலும் சரி நான் தரேன். பரவாயில்லடா, நானே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி. டேய், நீ வேற நான் வேறையா? சொன்னா கேளு, நாளைக்கே அக்காவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம். இருக்கட்டும், என்னைக்காவது அந்த ஆள் என் கையில சிக்கட்டும். இதே மாதிரி திருகிடுறேன் திருகி. ஏண்டி நீ செஞ்சது மட்டும் நியாயமா? பாவம், அந்த ஆளு வேலை போயிருந்தா அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும். ஆமாண்டி, பாவம்ல. இப்ப ஃபீல் பண்ணி என்னடி பண்றது? ஏண்டி கீதா, அந்த ஆளு திடீர்னு டிரைவரா இருக்காரு, திடீர்னு பணக்காரரா இருக்காரு. அவரை புரிஞ்சுக்கவே முடியலையேடி. சரி சரி, எவனோ ஒருத்தரை பத்தி நாமே பேசிக்கணும். ஏய், அவரை அவ இவன்னு பேசின பல்ல உடைச்சிடுவேன். உங்க 2 பேர் சண்டைக்கு ஏன் பல்லுதான் கட்டுதா? அவரை பத்தி பேச உனக்கேண்டி கோவம் வருது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு அஃபெக்ஷன் தான். ஆமா ஆமா, சிமெண்ட்ல ஆரம்பிச்ச காதல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஐயோ, காதல்லாம் கிடையாதுமா, சும்மா ஒரு லவ். என்னது லவ்? சரிப்பா, இப்ப போறேன். ஓகே. என்னடா அப்பாவும் பிள்ளையும் 1/2 மணி நேரமா போன்ல அறுத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய், எங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லடா. திருச்சியில பேசாம பிசினஸ் பார்த்து சும்மா இருக்க வேண்டியதானே? அந்த பொண்ணை பாரு இந்த பொண்ணை பாருன்னு வாரம் வாரம் போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்றாரு. கை தருப்பு. இதுல என்னடா தப்பு? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அவர் கடமை, செய்யறாரு. கிழவ மாதிரி பேசாத. அப்பா பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை எவன்டா கட்டிக்குவான்? இப்ப நாமளே ஒரு பொண்ணை லவ் பண்ணமா கல்யாணம் பண்ணமா, அதுல தான் டாக்டர் இல்ல. சரி சரி, இந்த வாரம் பார்த்து இருக்கிற பொண்ணு யாரு? யாரோ கமலாவா, டாக்டரோட பொண்ணா. உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு டாக்டருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான். வா போலாம். இவனை திருத்தவே முடியாது. ஹலோ, கீதா ஹியர். யாரு? கமலாவா? அப்படியா? இப்பவே வரேன். ராதா, என் ஃப்ரெண்டு கமலாவ இன்னைக்கு பெண் பார்க்க வராங்களா, என்ன கூப்பிடுறா. நான் போயிட்டு வரேன். கல்யாணம் பண்ணிக்க போறாளா? பாவண்டி உன் ஃப்ரெண்டு. இது வரைக்கும் அவ அன்னைக்கிளி, இனிமே அவ கூண்டு கிளி.
போகும்போது கொஞ்சம் நெல்லு வாங்கிட்டு போ. சீ, போ. பொண்ணு அழகழகா இருக்கடா. வணக்கம். வணக்கம். உங்க 2 பேர்ல யார் மாப்பிள்ள? ஏன்டா இப்படி அலையுற? நான் சொல்ல போறேன். இவன் தாங்க மாப்பிள்ள. ஆமா, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். நானும் பிஎஸ்சி தான். போய் சொல்றான். SSLC 8 வருஷம் போட்டு எனக்கு தெரியாது. நீங்க அழகினால அழகி, சாதாரண அழகி இல்ல, வாக்தாத் பேரழகி. நீங்க திருடனாலும் திருட, சாதாரண திருடன் இல்ல, வாக்தா திருடன். என்னது 2 பேரும் அரபு நாட்டுக்கே போயிட்டீங்க, இந்தியாவுக்கு வாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? எனக்கு பிடிச்ச என்னங்க பிரயோஜனம்? என் ஃப்ரெண்டு கமலாக்கல்ல பிடிக்கணும். உங்க ஃப்ரெண்டா? யாருங்க இது? அவதான் கல்யாண பொண்ணு கமலா. அதோ கமலாவே வந்துட்டாளே. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். கமலா, மாப்பிள்ளை கால விழுந்து கும்பிட்டுக்கோமா. ஐயோ, ஏன் கால்ல விழாதீங்கம்மா. நான் இல்ல மாப்பிள்ள, இவன் தான் மாப்பிள்ள. இவன் கால்ல விழுங்க. என்னம்மா அது, தப்பு பண்ணிட்டியே? அவர் கால்ல விழுமா? ஏன் கல்யாணம் விடாதீங்க. ஏங்க எனக்கு உன்னை பிடிக்கல. என்ன சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட தான் பிடிச்சிருக்கு. அட பாவி, இதுக்கா என் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த? நீ உருப்பட மாட்டேன். என் பொண்ணு உனக்கு பிடிக்கல? உன்னை என்ன பாடுபடுத்துற பாரு. எழுத்தாடி கொடப்பட்டு 4 காத்து பாக்குறேன். உன் கூட போய் பொண்ணு பார்க்க வந்த பாரு, என்ன சொல்லணும்? இப்ப என்னடா தப்பு பண்ணிட்டேன்? ஏன் இப்படி கோவப்படுற? பொண்ணு பார்க்க வந்த வீட்டுல பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம அவ ஃப்ரெண்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? அவங்க நினைக்கிறத விடுற. கீதா என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? பய லவ்னு அலையறான்னு நினைச்சிருப்பா. வாடா, she also loves me டா. டேய், எப்படியாவது எனக்கு அவ அட்ரஸ் வாங்கி கொடுடா ப்ளீஸ். பணக்காரன் வீட்டுல டிரைவர் வேலை பார்த்தாலே இதுதான். பல வேலையும் பார்க்க வேண்டியிருக்கும். செஞ்சு தொலைக்கிறேன். தலையெழுத்து. என்ன கருப்பசாமி, எப்படி இருக்க? இருக்காமா? ஒரு ஜூஸ் கொடு. கருப்பசாமி, நான் வந்துட்டமா. இந்த காசு. என்னம்மா ராதா, சுதந்திரம் பறி போன மாதிரி சோகமா உட்கார்ந்திருக்க? சுதந்திரம் பறி போகலப்பா, என் செப்பல் தான் பறி போயிடுச்சு. யாருகிட்ட? வெள்ளக்காரங்கிட்டயா? அவன் தான் நம்ம நாட்டை விட்டு போய் பல வருஷம் ஆச்சம்மா. ஐயோ, சும்மா இருக்க மாட்டீங்களே. சும்மா இருக்கேம்மா, சுருங்க சொல்லி விளங்க வையேன். நீங்க எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தீங்களே ஹாங்காங் செப்பல், அது தொலைஞ்சு போச்சு டாடி. ஐய, இதுக்காமா கவலைப்படுற? ஒரு ஷூ என்னம்மா, 12 ஷூ வாங்கி தரேன். அடுத்த வாரம் என் ஃப்ரெண்ட் ஜாக்பாட் சீனிவாசன் ஹாங்காங் போறார். ஜாக்பாட் சீனிவாசனா? அவர் எப்ப குதிரையில போறது, எப்ப வாங்கிட்டு வருது? ஐயோ, குதிரையில டொக்குன்னு அவர் போக மாட்டாருமா. போயிங்ல கோயிங் அண்ட் தென் லேண்டிங், ஷூ பர்ச்சேசிங். வைடி ஓடி கம்ம சாப்பிடலாம். கவலைப்படாம எப்படி இருக்கிறது? என் செப்பல் எங்க இருக்கோ, எப்படி இருக்கோ? ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா. இப்படி காதல் பைத்தியம் ஆயிட்டானே இவன். ஓம் ராதா ஏய், ஓம் ராஜா, ராதா ஓம் ராஜா, ராதா. டேய். ஏண்டா சிவ பூஜையில கரண்டி பூந்த மாதிரி என் ராதா பூஜையில பூந்து கலாட்டா பண்றாங்க ஃபூல். ஒரு பொண்ணோட செருப்பை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கே, நீதான்டா ஃபூல். என்னடா சொன்ன? செருப்பா? இதையா செருப்புன்னு சொன்ன? பாவி, உன் வாய் வெந்து போக. என் ராதாவோட திருப்பாதம் பட்டு புண்ணியம் அடைஞ்ச பாதுகைடா, பாதுகை. பெரிய ராமர் பாதுக, இவரு பரத பூஜை பண்றாரு. டேய் நாகராஜா, என்ன பத்தி ஏது வேணும்னாலும் சொல்லு. இந்த காதல் சின்னத்தை பத்தி ஏதாவது சொன்ன கண்ண 2 பேந்துரும், ஜாக்கிரதை. லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இடியட். டேய், வந்ததுல இருந்து உன் லவ் பத்தியே பேசிட்டு இருக்கே. நம்ம ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அவளை கண்டுபிடிச்சு கொடுப்போம், ஹெல்ப் பண்ணுவோம் நினைச்சியா? சாரிடா நாகராஜா, எதிர்பாராத விதமா ராதாவை சந்திச்ச சந்தோஷத்துல உன் ஆளை பத்தியே மறந்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவளை மீட் பண்ணுவேன், அப்ப உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீயோ என்ன மாதிரி செருப்பு பூஜை தான் பண்ண போற. என்னம்மா? நேத்து நான் ஜூஸ் குடிக்க வந்தேனே, என்னோட ஹாங்காங் செப்பலை காணும். நீ பாத்தியா? இல்லையம்மா.
கண்ணே ராதா, நம் மோதலை மறந்து இன்று முதல் காதலை தொடங்குவோம். நீ என்னை காதலித்தால் பூவை எடுத்து தலையில் சூடு, இல்லை என்றால் தரையில் போடு. நான் அதை எடுத்து காதில் வைத்துக் கொள்கிறேன், அன்புள்ள ராஜா. என்னங்க என்னங்க உங்களைத்தான். என்ன உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எதுக்கு? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லவா? அதுக்கு இல்லைங்க, வந்து வந்து வந்த விஷயத்த சொல்லுங்க. வந்து என் ஃப்ரெண்டு ராஜா உங்களை பார்த்த நாள்ல இருந்து சாப்பிடாம இருக்கான், தூங்காம இருக்கான், முழுகாம இருக்காங்க. முழுகாம இருக்காரா? எப்ப பிரசவம்? 10 மாசம் கழிச்சுதான். குளிக்காம இருக்கான்னு சொல்ல வந்தேங்க. இப்ப அவர் குளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதுக தேய்ச்சி விடணும். அதாவது உங்க அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். இந்த புக்ல என்னோட அட்ரஸ் இருக்கு, இத அவர்கிட்ட கொடுத்துருங்க. நல்ல உத்தியோகம். வானதி பதிப்பகம், டி நகர், சென்னை 17. இதான் உங்க அட்ரஸா? ஐயோ, அதுக்குள்ள என்னோட அட்ரஸ் இருக்குங்க. ஓ, நாளைக்கு ஈவினிங் போட் கிளப்ல 3 மணிக்கு மேல இருக்க மாட்டேன். எத்தனை மணிக்கு மேல? 3 மணிக்கு மேல இருக்க மாட்டேன். ஓஹோ, புரிஞ்சது. நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்குள்ள அவனை உங்களை மீட் பண்ண சொல்றேன். போதுமா? ஓகே. ராஜானா ராஜாதா. ஏய், என் கீதா இந்த கண்ணு தானே பாத்துச்சு. என் கீதா இந்த கையில தானே புஸ்தகம் கொடுத்துச்சு. ஆமா. உன் கீதாவை பாக்க இந்த கால் தான் ஓடிச்சு. இது ஒரு கிஸ் கொடு. என்னடா அது? பின்ன என்னடா அவன்? எப்படியோ உனக்கு ஒரு கீதா கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ராதா. ஹலோ, சூசோவி சொக்கலிங்க பேசுறேன். பெண்கள் முன்னேற்ற சங்கத்துக்கு என்ன தலைவரா போட்டிருக்கிறீங்களா? அவங்க எத்தனை மெம்பர்ஸ்? 422 பேரா? அவ்வளவு பேருக்கு நான் தான் தலைமையா? என்ன சார் இது, எப்படி சார் சமாளிக்கிறது? சரி போட்டுங்க. தாயே, பெண்களை பாதுகாக்கிறதுக்குன்னு என்ன படிச்சிருக்கியம்மா, படிச்சிருக்கியே. வாமா வா, நியாயத்தை கேட்போம். யாருங்க? என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என்ன தெரியல? தெரியலையே. ஐயா நடிக்கிறியா? என் பொண்ணு அவ வயித்துல உன் வாரிசை சுமந்துகிட்டு வந்து நிக்கிறாயா? மரியாதையா நீ அவளை ஏத்துக்க. என்ன அப்பனும் பொண்ணு வந்து என்ன மிரட்டி தகராறு பண்றீங்களா? மிஞ்சி போனீங்கன்னா போலீஸுக்கு போன் பண்ணுவேன், ஜாக்கிரதை. கூப்பிடியா போலீஸ? என் மக வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பன்னு டாக்டரை வச்சு நிரூபிப்பையா? அதே டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. தட் இஸ் டூப்ளிகேட் சர்டிபிகேட், டூப்ளிகேட் சர்டிபிகேட். மரியாதையா இந்த விஷயத்தை பெருசாக்காம நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு ஓடிடு. யாருக்குயா வேணும் உன் பணம்? இதுக்கெல்லாம் நீ பலனை அனுபவிக்கத்தான் போற. நீ போறியா? போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? போறையா? போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றேன். பெத்த அப்பா வயிறறிஞ்சு சொல்றையா, இதுக்கெல்லாம் நீ கண்ணீர் விடுற காலம் வரத்தான் போகுது. பாப்பா போடா, உன்னை போல எத்தனை பேரை பார்த்தவன். முதலாளி, யாராவ? என்னடா விஷயம்? திருச்சியில இருந்து உங்க ஃப்ரெண்ட் சிவகுருநாத கூப்பிடுறாருங்க. அங்க இருந்து கூப்பிட்டா இங்க எப்படி கேட்கும்? ஒருவேளை மலைக்கோட்டையில இருந்து கத்துறானோ? அட நீங்க ஒண்ணு போன்ல கூப்பிடுறாருங்க. சரி, சரி, சரி. போய் கனெக்ஷன் கொடுறான். இந்த கொடுத்துறேன். இன்டர்வியூக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்ட. நாட்டுல வேலை கூட ஈஸியா கிடைச்சிடும். ஆனா நல்ல காதலி கிடைக்கிறதா கஷ்டம். அது சரி. டேய், அவகிட்ட சரியா சொல்லிருக்கல. கரெக்டா 3 மணிக்கு வந்துருவாள். உனக்கு முன்னாடியே அவன் வந்துருவான். போதுமா? டேய், அவ உண்மையிலே என்ன லவ் பண்றாளா? ஐயோ, காதலுக்கு அடையாளமா தான் புக்கு கொடுத்தால, அதுல இருந்தே தெரியல அவன் உன்னை லவ் பண்றான்னு. புறப்படு, புறப்படு. இந்த போனுக்கு நேரம் காலமே கிடையாது. ஹலோ, யாரு? நாகராஜனா? நான் தாண்டா உங்க அம்மா புருஷன், உங்க அப்பன் பேசுறேன். அப்பாவா? என்னப்பா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பாத்திருக்கேன். ஐயோ பொண்ணா? யாருப்பா? என் பாலிய சிநேகிதன் சொக்கலிங்கம் பிள்ளையோட மகன். அவசியம் போய் பாரு. பொண்ணை பார்த்துட்டு அவ சிநேகிதான் பிடிக்குதுன்னு சொல்லாத. சொக்கலிங்கத்தோட அட்ரஸ் என்ன தெரியுமா? சரி, போய் பாக்குறப்பா. என்னடா? வழக்கம் போல பொண்ணு பாக்குற படம் தான்.
யாரோ ஒரு ஃப்ரெண்டு பொண்ணா போய் பார்த்துட்டு வரேன்னு கெஞ்சிரு. பாவண்டா அவரு. போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே. அறிவு இருக்கா அவனுக்கு? அங்க எனக்காக எங்கேயும் காத்துட்டு இருப்பா. அவளை ஏமாத்திட்டு நான் வேற பொண்ணு பாக்குறதா? அது சரி, உங்க அப்பா பொண்ணை போய் பாத்தியான்னு கேட்பாரு, அதுக்கு என்ன பண்ண போற? ஒரு ஐடியா. டேய் ராஜா, நீ எனக்கு பதிலா அந்த வீட்டுக்கு போற, பொண்ணை பாக்குற, பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன விளையாடுறியா? எங்க அக்காவுக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஹாஸ்பிடல் போகணும். வேற வேலை இல்ல. டேய் ராஜா, எனக்காக இந்த உதவி பண்ற, பொண்ணை பார்த்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போடா ப்ளீஸ் ப்ளீஸ். யாரா அவன்? சரி சரி, அட்ரஸ் கொடு. ஏமா ராதா, புஸ்தகத்தை ஏன் இப்படி தூக்கி எறிகிற? எனக்கு பிடிக்கல. இந்த புஸ்தகம் பிடிக்கலன்னா மூர் மார்க்கெட்டுக்கு போய் புது புஸ்தகம் வாங்கி தர்றேன். விளையாடாதீங்க. காலேஜ் கட் பண்ணிட்டு ஏன் வர சொன்னீங்க? யார கேட்டு பொண்ணு பார்க்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்க? இதுக்கு யாரடி கேட்கணும்? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. ஏன்பா இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண முடியாதா? எம்மாடி, என்ன ரயில்வே டிக்கெட்டா கேன்சல் பண்றதுக்கு? சிவகுருநாதன் என்னுடைய பால்ய நண்பன், அவன் உன்னை மருமகளை அடையறதுக்கு ஆசைப்படுறாம. அது என்னால முடியவே முடியாது. ஏடி, இப்ப என்ன கல்யாணமா நடக்க போகுது? அந்த பையன் வரட்டும், பாக்கட்டும், போகட்டும். வரட்டும் அந்த மாப்பிள்ளை பையன். நான் கேக்குற கேள்வியில அவன் இந்தியா விட்டே ஓடிடணும். ராஜா, இவ்வளவு சீக்கிரமா நம்ம காதலர்களா ஆவோன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆமா கீதா, இதுக்கெல்லாம் காரணம் என் ஃப்ரெண்டு ராஜா தான். அவன் மட்டும் இல்லன்னா நான் உன்னை பார்த்தே இருக்க முடியாது. பைத்தியக்காரன அலைஞ்சிருப்பேன். இப்ப மட்டும் என்னவா? சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு. எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் வரேன். இரு கீதா, நான் கேட்டத இன்னும் கொடுக்கவே இல்லையே. அட்ரஸ் தான் கொடுத்தேனே. அது இல்ல, இது. ஐயோ, இந்த இடத்துலயா? இந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல. உதைக்கலையா? மாப்பிள வந்துட்டாரு, மாப்பிள வந்துட்டாரு. வாங்கோ வாங்கோ. வலது கால எடுத்து வச்சு உட்காருங்க. ஆமா, வலது காலதான். நான் சிவகுருநாதர் பிள்ளை மகன் நாகராஜன். அத சொல்லிதான் தெரியணுமா? உங்க அப்பாவுடைய முகஜாட உங்களுக்கு அப்படியே இருக்கு. உங்க அப்பா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஓஹோ, பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு கார்ல வருவேன் சொன்னாரா? இல்ல, கோமணம் கட்டிட்டு கட்ட வண்டியில வருவீங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன மாப்பிள்ள, பெரிய இடத்து குடும்பம், உங்களுக்கு டிப் டாப்பா வருவீங்கன்னு சொன்னாரு. முதலாளி, இன்னைக்கு மத்தியான சமையல் சைவம் பண்ணிடவா? அறிவு கெட்டவனே, மாப்பிள்ள வந்திருக்காரு, இன்னைக்கு அசைவம் பண்ணணும். நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணு. நல்ல மட்டன் ஃப்ரை பண்ணிடுறேன். இங்கதான் இருக்கியா? வா, மட்டன் தானே, பிரமாதமா பண்ணிடுறேன். என்ன மட்டன் சொல்லி நாயை பிடிச்சிட்டு போறான்? இதே வறுக்க போறான். என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? என் சமயக்கார மட்டன் வறுத்தான்னா சில்க் சில்கா இருக்கும். சில்கா? ஆமா. ஐயோ ஐயோ மாப்பிள்ள, என் குழந்தை பார்க்கல? குழந்தையா? அதான் என் மகன் ராதா. பாக்கலாம் வாங்க, பார்க்கலாமா? பார்க்கலாமா? வாங்கோ வாங்கோ. டாய் பிண்டோ, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க, எங்க போய் மாட்ட போறியோ தெரியல. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார, ஆக்குட்டி மாதிரி நடந்துக்கடா. பொண்ணை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர சொன்னீங்க. ஒண்ணு நான் காஃபியாப்பா ஸ்பூன்ல போட்டு கலக்கி எடுத்து வர்றதுக்கு புடவை கடவை கட்டி லட்சணமா கொண்டு வர வேண்டாமா? நீ ரொம்ப சின்ன சின்ன பையன், அவசரப்படுற. உனக்கு உலக அனுபவம் பத்தாது. எதையுமே சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது ஒரு பெரிய கலை. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல நான் ஒரு பெரிய மன்னன். அதனாலதான் எனக்கு பட்ட பெயரே சொக்கலிங்கம். அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதும் விளங்க சொல்லி சுருங்க வைக்கிறதும். தம்பி, நான் சொன்னதை நீ சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில இருந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார் வேணாம் சார், நான் ரொம்ப பாவம் சார், என்ன விட்டுருங்க சார். அட பாவி மனுஷா, இதுக்கெல்லாம் நீ ஏன் பாக்குற? ஏங்க, ஏன் மாப்பிள்ள தலை குனிஞ்சிட்டு இருக்கிறாரு? மாப்பிளைக்கு சுருங்க சொன்ன, குனிஞ்சிட்டாரு. அதானே பார்த்தேன். உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட கூடாது. அடிப்பொடி அறிவு கட்டவள. மாப்பிள, பொண்ணு வந்தாச்சு, தலைய நிமிந்துக்கா. ஏதேது மாப்பிள பாக்குற பார்வையை பார்த்தா பேர புள்ளைய பெத்து இங்கேயே குடுத்துருவாரு போல இருக்குதே. மாப்பிள, பொண்ண பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா உனக்கு அப்படி? ரொம்ப ரொம்பவா? ரெண்டு பேருக்கு சம்மதம். இப்போ இல்லற வாழ்க்கையை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? சார் வேண்டாம் சார், என்ன விட்டுருங்க சார். வேண்டாங்கிறியா? அப்ப சாப்பிடாது போ. சாப்பாடா? வேண்டவே வேண்டாம் சார், நான் வரேன். மாப்பிள்ளை எப்படி முறுக்கா இருக்காரு பாத்தியா?
அவரை பத்தி சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? அதான் என்ன இந்த வீட்டுல சுருங்கவே விட மாட்டேன்றாங்களே. மிஸ்டர் ராஜா, உங்க சிஸ்டரோட கண்ணை ஆபரேட் பண்ணா நிச்சயம் பார்வை கிடைச்சிடும். நம்ம நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தம்பி, அக்கா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம்ப்பா. நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரமே பலன் கிடைக்க போகுதுக்கா. அது சரி, நீ ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்த? பொண்ணு பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. பொண்ணா? எந்த பொண்ணுடா? அது வந்துக்கா, அது வந்து நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு சம்மதம் வேணும்க்கா. ஏய் ராஜா, எனக்கு பார்வை கிடைக்கிறத விட இதுதான்டா பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த கல்யாணத்துல பூர்ண சம்மதம். மேடம் வாங்க. உண்மையா சொல்றேன்? ஆமாண்டா, உங்க அப்பா உனக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ராதாவே தான். அது சரி, உன் லவ் என்னாச்சு? பப்ளிக்லயே கிஸ் பண்ற அளவுக்கு முன்னேறிடுச்சு. ஆனா எதிர்பாராத ஒரு டேர்னிங். என்ன, போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்களா? இல்லடா, நான் கீதாவை கொண்டு வந்து இறக்கி விட்டது நீ பொண்ணு பார்க்க போன அதே வீடுதான். என்னடா வளர்ற? நான் கீதா அவங்க பார்க்கவே இல்லையே. இன்னைக்கு அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வரதுனால என்ன சீக்கிரம் கொண்டு விடுனா பாதி காதலே அவசரமா கொண்டு போய் விட்டேன்டா. அவ சொன்னது ராதாவை தான் இருக்கும். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ திரும்பி வந்திருக்கணும். அப்பா, ஒரே வீட்டுல இருக்கிற ரெண்டு பொண்ணு நம்ம லவ் பண்றோம்னு சொல்லு. அவசரப்படாதடா. ராதா அவங்க அப்பா என்னதான் மாப்பிள்ளை நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. கவலைப்படாதடா, உன் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ ஏன் நாகராஜனா நடி, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாப்பிளே, மாப்பிளே, வாங்க சார், வாங்க. எது சாரா? மாமான்னு கூப்பிடுப்பா, என்ன மாமான்னு கூப்பிடு. ஆமா, இந்த பையன் யாரு? இவன் வந்து வேண்டாம் வேண்டாம், சொல்ல வேண்டாம். கையில சாவியை வச்சு சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல இருந்தே அப்படியே ஒரு யூகமா பார்த்தா இவன் ஒரு டிரைவர் பையன். இவன் வந்து ஆமா சார், நான் இவன் டிரைவர் தான். எழுந்துடுறா. என்னது? எழுந்துரு டாவா. டிரைவர் பையலுக்கு என்ன மரியாதை? அதுவும் என்னுடைய மாப்பிளைக்கு எதிரா ஈக்குவலா உட்கார்ந்து பேசுறதே தப்பு. சார், இவன் வந்து வந்து சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னா முதலாளி தொழிலாளி பேதமே உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் ஒரு தொழிலாளியை ஈக்குவலா உட்கார வச்சு நீங்க பேசுறீங்க. அது மட்டுமல்லாமல் சார், லெட்டர்ஸ்லாம் அப்படியே இருக்கு, கையெழுத்து போடுங்க சார். பையில அவங்கிட்ட கொடுக்குறேன். அவன் ட்ரிப் ஷீட் எழுதுற டிரைவர் பையன். கையெழுத்து போடுற கை எது தெரியுமா? என் மாப்பிள கை. மாப்பிள, நீங்க ஃபைல்ல கையெழுத்து போடுங்க. நீங்க போங்க, நான் கையெழுத்து போட சொல்றேன். மாமா, இப்ப என்ன திடீர்னு நீங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? நகர்றா நகர்றா. உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. நாளைக்கு எங்க வீட்டுல நீங்க திக்கி திணற போறீங்க. அவ்வளவு பயங்கரமான விருந்து. நீங்க வந்துடுறீங்க. மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி கை நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏன் அங்க கைய நினைக்கிறீங்க? சாப்பிட்டுட்டு கையை நக்கிட்டு அங்கேயே டவல்ல தொடச்சிடுங்க. விருதாச்சலத்துல இருந்து மட்டன் வருது நாளைக்கு. மட்டனா? மாமா, அது மட்டும் வேணாம். சரி மாப்பிள, பியூர் வெஜிடேரியன் அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்றேன். வந்துருங்க. டேய் டிரைவர் பையா, மாப்பிளைய நல்லா ஓட்டிட்டு வா. நான் வர மாப்பிள, வரேன்டா. டேய், நான் என்ன ஆடா மாடா? ஏய், சாரிடா. ஏன்டா டிரைவர்னு சொன்ன? அது இருக்கட்டும், அக்காவை பாத்தியா? எப்ப ஆபரேஷன்? இந்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் கண் தெரியாம இருந்த எங்க அக்கா என் கல்யாணத்தை தான் கண் குளிர பார்க்க போறாங்க. ஏய், எனக்கு என்னமோ ஆள் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. இந்த வீட்டுல தானே நான் அவளை இறக்கி விட்டேன். ஹலோ, how are you? மாப்பிள, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல அங்கிள். அப்பா, அப்பா, அவர் யாரு? இவரு சொல்ற அளவுக்கு பட்டணத்துல பெரிய புள்ளி இல்ல. ஆஃப்டர் ஆல் டிரைவர் இல்ல மாப்பிள. ஆமாமா. என்னடா வாழக்கணும்? இப்ப என்ன பண்ண போற? பாரு, என் வேலையை காட்டுறேன் பாரு. ஐயோ ஐயோ, வயிற்று வலிக்குது. ஐயோ வயிற்று வலிக்குது. ஐயோ மாப்பிள, வயிற்று வலிக்குது. வயிற்று வலின்னு சொல்லிட்டு வயிற்று பிடிக்காம தலையை பிடிக்கிறான். அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு முதல்ல வயிறு அங்கதான் இருந்து. பர்த்டேவா? இவனை யாராவது டிரைவர்னு சொன்னா உடனே வயிற்று வலி வந்து. அப்படியா மாப்பிள? சொல்லி பாக்குறேன். டிரைவர். டிரைவரா? ஐயோ வயிற்று வலிக்குது, வயிற்று வலிக்குது. உள்ள இருந்து யாராவது வரமாட்டாங்களா? ஐயோ தலையில வயிற்று வலிக்குது. ஏங்க, என்னாச்சு? ஏண்டி பதற? ஒண்ணும் இல்ல மாப்பிள, சொல்ல மறந்துட்டேன். இது என் தங்கச்சி மக, பேரு கீதா. வயிற்று வலி உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த புக்ல தான். டிரைவர், நீ எப்ப பார்த்தாலும் நோ என்ட்ரில போயிட்டு இருக்கிற. பி கேர்ஃபுல். மாமா. மாமாவா? ஆமா மாமா, உங்களை அப்படிதான் கூப்பிடணும். அதான் முறை. நீங்க தப்பா நினைக்கலனா அப்படி ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு வரலாம். சரி மாப்பிள. தாதா, நீ வேணுமானா போ. எக்ஸப்ட் ஹனிமூன். தேங்க்யூ டாடி.
சார், நீ என்ன பண்ண போற? ஒரு விஷயம் சுருங்க சொல்லி விளங்க வச்சிடுறேன். என்னதான் நீங்க சொன்னாலும் அவங்க 2 பேரும் உணர்ச்சி வசப்பட்டு அனுமதிக்க போயிட்டாங்கன்னா நீ சொல்றதும் சரி, நீ என் மூளைக்கு படுது. அங்கிள், என்னம்மா? நானும் அவங்க கூட போனா தப்பு நடக்காம தடுக்கலாம் இல்லையா? எஸ், நீயும் போ. சும்மா போகாத, இந்த டிரைவர் பையனையும் கூட்டிட்டு போ. வரேன் அங்கிள். இந்த மாப்பிள்ளை பையன் இருக்கிறானே, என்ன இழுச்சா வாய நினைச்சான். ஃபாலோ பண்றதுக்கு கூடவே ஆள் அமைச்சிருக்கேன் பாத்தியா? அதாண்டி நானு. என்ன மூளை, என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. ரொம்ப புகழாத, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பெரிய ஆளுதான். நீங்க எல்லாரும் ஏமாத்திட்டீங்களே. ஆமா, அப்ப நீங்க டிரைவர் இல்லையா? இல்ல கீதா, ஏதோ விளையாட்ட பண்ணது வினையா போச்சு. எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இந்த உண்மைகளை ராதா கிட்ட நீ சொல்லவே கூடாது. சரி சரி, நல்லதுக்கு தானே போய் சொல்றோம். இந்நேரம் ஒரு விவரமும் சொல்லலையே, எனக்கு தெரியாம ஏதாவது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆடாடாடா, பொண்ணுனா அது பொண்ணு. என்ன அழகு! அம்பிகா மாதிரி மூக்கு, ஸ்ரீதேவி மாதிரி சிரிப்பு, சில்க் மாதிரி கண்ணு, சரிதா மாதிரி சாஃப்ட்னஸ், மொத்தத்துல ராதா மாதிரி. ஏண்டா, பொண்ண பாக்க நீங்க சொக்க வீட்டுக்கு போனீங்களா இல்ல ஸ்டுடியோவுக்கு போனீங்களா? அப்படித்தான் சொன்னது சொன்னீங்களே. ஒரு கண்ணாம்பா, ஒரு PS ஞானம், ஒரு அங்கமுத்து, இவங்களை சொன்னாலும் எனக்கு புரியும். அது போகட்டும், பொண்ண பார்த்தவன் நீ, இவையா வர்ணிக்கிறா? அது வந்துப்பா, பொண்ணை பார்த்தவன் நான் தான். நான் மறந்துட்டேன், இவன் ஞாபகம் வச்சிருக்கான். அப்ப உடனே பொண்ணை பார்த்து முடிச்சிட வேண்டியதானே? அப்ப அவசரப்படாதீங்க. இதான் பொண்ணோட போட்டோ. இத பாக்குறீங்க, உடனே வீட்டுக்கு போறீங்க. இந்தாங்க. அடாடாடாடா, அவன் சொன்னது அத்தனையும் அப்படியே இருக்கு. இவளை நான் மருமகளை அடைகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வாடாடே, உடனே போய் முடிச்சிருவோம். ஆமாங்க, இப்பவே போய் பாத்துருவோம். அதோட அந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கு, அதையும் நீங்க பாக்குறீங்க. அவளுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துருவான். அப்பா, அது சொக்கலிங்கத்தோட தங்கச்சி பொண்ணு, அனாதை. ஒருவேளை நீங்க அங்க போனதும் மனசு மாறி அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா? அட நீ ஒண்ணு, பொண்ணு அழகா இருந்தா போதுமா? அப்ப ஆத்தா இல்லாத அனாதையா இருந்தா என் பையனுக்கு எப்படி கட்ட முடியும்? இதுதான் பொண்ணு, கன்ஃபார்ம்டு. மகாலட்சுமி மாதிரி இருக்குது. அது யாரு பக்கத்துல மினி லட்சுமி? ஏண்டா, எங்க வீடு தேவி தியேட்டர் நினைச்சியா? மினி கினின்னு பேசுற அறிவு கடாதவனே. அவ என் தங்கச்சி மகா, பேரு கீதா. அட கீதாவோ சீதாவோ, சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி வை. ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லுங்க. அப்பா சூசாவி சொக்கா, நான் கிளம்பட்டுமா? நேரமாச்சு. டேய், வந்ததுதான் வந்துட்டேன். 2 வாய் அள்ளி போட்டுட்டு போடா. டேய், கல்யாணம் ஆகாம கைய நினைக்கப்படாதரா. உனக்கு வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. நீ ஒரு அல்பன். ராதா, நான் வரட்டுமா? ஏப்பா, அடிக்கடி வந்துட்டு போ. இது உன் வீடு மாதிரி. என் பையன் பயந்த சுபாவம் உள்ளவன். இவனுக்கா பயந்த சுபாவம்? இவன் ராஜா விட்டு கண்ணு குட்டிடா. வரட்டுமா? வாடா தம்பி. என்னங்க? இங்க வாப்பா. ஒண்ணுமில்ல, உங்க அப்பா அந்த டிரைவர் தம்பியே தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாரே, ஏன்? அது வந்துங்க சொல்லுப்பா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அப்பாவுக்கு மாறுகன். பக்கத்துல யாரு நின்னாலும் நான் நினைச்சு தொட்டு தொட்டு பேசுவாருங்க. அப்படி ஒரு வியாதியா? ஆமாங்க. பாலிய வயசுல நாங்க 2 பேரும் படிக்கிறப்போ கண்ணு முட்டை முட்டையா இருந்ததே. பால்யம் மாறின உடனே பார்வையும் மாறிடுச்சுங்க. ஏண்டி மாப்பிள்ளை மனச போட்டு இப்படி குழப்பிட்ட? நீங்க போங்க தம்பி. இப்படி ஒரு வியாதி இருக்கிறதா எங்க அப்பா கிட்ட கேட்டுறாதீங்க, ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. கேட்க மாட்டேன். குழப்பி சொக்கலிங்கம் என்ன டிரைவர் நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு எப்படி கீதாவை கட்டி கொடுப்பாரு? டேய், என்னடா நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்க? ஐடியா நாகராஜா, நம்ம பக்கத்து ஆபீஸ் சிவராமனுக்கு லாட்டரியில ₹1,00,000 விழுந்திருக்கு. அந்த விஷயம் இன்னும் யாருக்கும் வெளியே தெரியாது. நாம அந்த லாட்டரி சீட்டை அவன் கிட்ட இருந்து அதிக ரூபாய் கொடுத்து வாங்குறோம். என்னது? அத வாங்கி லாட்டரியில உனக்கு பரிசு விழுந்ததா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கிறோம். அத பார்த்ததும் சொக்கலிங்கம் லட்சாதிபதியான உனக்கு நிச்சயம் கீதாவை கட்டி கொடுக்க ஓடி வருவாரு. டேய், ஃபென்டாஸ்டிக் ஐடியாடா. இப்பவே போய் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். நேத்து வரைக்கும் நம்ம மாப்பிள்ளை கிட்ட டிரைவரா இருந்தவன் இன்னைக்கு லாட்டரி சீட்ல லட்சாதிபதி ஆயிட்டான். அத்த, எனக்கு அப்பவே தெரியும் அவர் முகத்துல ஒரு லாட்டரி சீட்டு கலையே இருந்தது. அது தெரிஞ்சிட்டு போட்டோம். அந்த பையன் எப்படி? அவர் ஒண்ணு பையன் இல்ல, மாப்பிள்ளை.
அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசு பொண்ணு இல்ல. புரியுது புரியுது. ஏண்டி அவனுக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் பேசுறோம்னு வச்சுக்க, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா? அவர் நிச்சயம் ஒத்துக்குவார் அத்தை. ராதா கல்யாணத்தோட என் கல்யாணத்தையும் நடத்துருங்கன்னு நான் சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசு பொண்ணு இல்ல. புது பணக்காரன், குணம் எப்படியோ, பணம் வந்தாலும் குணம் தங்கம் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசு பொண்ணு இல்ல. அத்தை, என்ன அத்தை என் கல்யாணத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட முடியுமா? என்ன இருந்தாலும் நான் வயசான பொம்பளை இல்லையா? அத்தைதான் அத்தைதான். கீதா, உங்க மாமா உனக்காக கல்யாணம் பேசத்தான் அவன் வீட்டுக்கு போயிருக்காரு. வாங்க மாமா, சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க. இந்த சொக்கலிங்க எப்பவுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோ பண்றவன். மாப்பிள்ளைய உட்கார்ந்து பேசலாமா? உட்காருங்க. ஆமா, இந்த டிரைவர் பையன் இருக்கானே, பயல தப்பு தப்பு தெரியாம சொல்லிட்டேன். டிரைவர் சார் இருக்காரு, அவர் நம்ம கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா மாப்பிள்ள? கொஞ்சம் கிராக்கி பண்றான். சோத்துக்கே லாட்டரி அடிச்சிட்டு இருந்தவன் இல்லையா, இப்ப லாட்டரியில கொஞ்சம் பணம் வந்தோட வந்தா இருக்கதானே செய்யும். அட விடுங்க மாமா, நம்ம கீதாவுக்கு அமையலன்னா 1000 மாப்பிள்ளைங்க. இப்ப கூட நம்ம ஃபேக்டரியில ஒரு பையன் இருக்கான், தங்கமான பிள்ளை, ஆனா கிளீனர். ஐயோ, கிளீனரா? அவனை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே. நம்ம டிரைவர் சார் நழுவ விட்டுறாதீங்க, அதையே கெட்டிமா புடிச்சிங்களே. ஒருவேளை நீங்க நேர்ல கேட்டீங்கன்னா ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். ராஜா வரேன்டா. வணக்கம் சார். காலை நல்ல கடகடன்னு ஆட்டிங்க. என்னடா? டேயா, சொல்லலாம், தப்பு இல்ல. வசதி வந்துருச்சு, தகுதி இருக்கு, சொல்லலாமே. ஏய், இவர் தங்கச்சி மக கீதாவை நீ கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சாரி சாரி, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. That's correct. என்னது? இவரோட தங்கச்சி மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன இவ்வளவு அருவருப்பு? வாட் வாட் டாட் பூட்னு ஜமாயி உங்க இஷ்டத்துக்கு. ஏய், இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதமா? சார், உங்க தங்கச்சி மகளை ஒரு வார்த்தை கேட்டீங்களா? கேட்டனே. அதுக்கு அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா? அங்கிள் அங்கிள், நீங்க ஒரு கழுதைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அதனாலதான் மாப்பிள்ள நான் இங்க வந்தேன். அப்படின்னா இவன் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவான். என்னடா சொல்ற? ஏதோ நீ கேக்குறேன்னு உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து சம்மதிக்கிறேன் போ. வெரியாம் குட், வெரியாம் குட். மாமா, என்ன மாப்பிள்ள? ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாண இன்விடேஷன்ல இன்னார் மகன் இன்னார்னு போடக்கூடாது. இது என்ன அநாத கல்யாணமா? அதுக்கு இல்ல மாமா, அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். எங்க 2 பேரும் நாகராஜன், அதனால நாகராஜன் ராதா, நாகராஜன் கீதான்னு போட்டா போதும். ஆஹா, என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை. இன்விடேஷன்ல அப்படியே போட்டுறேன். அப்ப நான் கிளம்புறேன் ராஜாக்களே, வரட்டுமா? எப்படி நம்ம நடிப்பு? நல்ல பிரமாதம். என்னது இன்விடேஷன்ல நாகராஜன் வெட்ஸ் ராதா, நாகராஜன் வெட்ஸ் கீதான்னு போட்டிருக்கு. 2 பொண்ணையுமா நீ கட்டிக்க போற, இல்ல அச்சு பிள்ளையா? அது வந்துப்பா சார், உங்களுக்கு மாறுகண்ணு, அதான் எல்லாம் மாறி மாறி தெரியுது. எனக்கு மாறுகண்ணா? இங்க ஏதோ கோளாறு நடந்திருக்கு. என் நெற்றி கண்ணை துறக்கிறதுக்கு முன்னால உண்மையை சொல்லிடுங்க. இல்ல டேய், சொல்லுங்க. என்னடா திருதிருன்னு முழிக்கிறீங்க? ஐயோ, எங்களை மன்னிச்சிடுங்க. டேய், காலை விடுங்க. நீங்க மன்னிச்சேன்னு சொன்னாதான் உங்க காலை விடுவோம். சரி, மன்னிச்சு தொலைச்சேன். எந்திரிங்க. என்ன விஷயம்? சார், நடந்ததை சொல்றேன், கேளுங்க. அட பாவிகளா, காதலுக்குத்தான் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா எனக்கே கண்ணு இல்லைன்னு காரியத்தை முடிச்சிட்டீங்க. பாவம் என் பாலிய சிநேகிதன் சொக்க, அவனே ஏமாத்திட்டீங்களாடா. அப்பா, நீங்க தான் எப்பயாவது எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமாங்க, காதலர்களை வாழ வைக்க பச்சை கொடி காட்டுங்க. காட்டுறேன் காட்டுறேன். இதுவரைக்கும் காதலுக்கு பச்சை கொடி தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் காட்ட சொல்றீங்க. கடைசியா என்ன ஸ்டேஷன் மாஸ்டர் ஆக்கிட்டீங்க. டாக்டர். ஹலோ ராஜா, ஆபரேஷன் செக்ஷன் உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அக்கா. ராஜா, 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 அக்கா. ராஜா, உன் முகம் தெரியுதுடா. தெரியுதாக்கா? நல்லா தெரியுதுடா. எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டேன். இப்பதான்க்கா என் மனசு நிறைஞ்சிருக்கு. இது என்ன இன்விடேஷன்? இது வந்துக்கா
இது வந்து என்ன மன்னிச்சிருக்கா. நான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன், மேரேஜ் இன்விடேஷன். சொல்லி சொக்கலிங்க, இவர் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாக்கா. ராஜா, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அந்த பொண்ணை நீ மறந்துரு. ஏன்க்கா அந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற? ராஜா, என் வாழ்க்கை அடிக்கடி கேப்பியே, அந்த பெரிய மனுஷன் சொக்கலிங்கம் தான். அக்கா. ராஜா, நீ சின்ன வயசுல சித்தப்பா வீட்டுல வளர்ந்த. அப்ப நம்ம ஊருக்கு அடிக்கடி வியாபார விஷயமா இந்த ஆளு வந்து போயிட்டு இருந்தார். கண்ணு தெரியாத என்கிட்ட அனுதாபத்தை காட்டுற மாதிரி நடிச்சார். அந்த பாவி விரிச்ச வலையில நானும் அப்பா விட்டானமா விழுந்துட்டேன். அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே கணவன் மணியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் கழுத்துல தாலி கட்டினாதான் நான் அதுக்கு கட்டுப்படுவேன்னு பிடிவாதமா சொல்லிட்டேன். காதல் நாடகத்தை ஆடின பாவி கல்யாண நாடகத்தையும் ஆடுன. நானும் அவனை நம்பினேன். வடிவு, மெல்ல வாம்மா, பார்த்து வா. இங்கதான் நம்ம கல்யாணம் நடக்க போதா? ஊர்லயே பெரிய சத்திரம் இதுதான். 200 ரூபாய் லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கேன். என்னாலதான் இந்த கல்யாணத்தை பார்க்க முடியல. என் தம்பியும் வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு. என்னங்க, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்களா? ஆமாமா, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். உங்க சொந்தக்காரங்களா வந்துட்டாங்களா? எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வந்திருக்கோம்னு சொல்லுங்களையா. எல்லாரும் வந்திருக்கோம். இல்ல சொக்கா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுட்ட? சுபம் சீக்கிரம் சொல்லுவாங்க, அதனாலதான். மாலையை மாத்திக்கோங்க. அப்படியா? இந்தா வடிவு, நீ எனக்கு மாலை போடு. நான் உனக்கு போடுறேன். உட்காந்துக்கலாமா? சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மந்திரத்தை சொல்லுங்க. இந்தாங்க. கொடுங்க, தாலியை கொடுங்க. கட்டி மேளம் மாங்கல்யம் தந்தனானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே வச்சாமி. எல்லாரும் அச்சத்தை போடுங்க. சூசேரி சொக்கலிங்கம், நாங்க புறப்படுறோம். என்னங்க, சாப்பிட்டு போக சொல்லுங்க. மணப்பாயத்தோட சாப்பாடு ரெடியா இருக்குதியா? எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாந்தி முகூர்த்தத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்த வேண்டியது தானே. என்னங்க இது எல்லாரும் முன்னாடியும்? எனக்கு வெக்கம். சுருங்க சொல்லி வழங்க வைக்கிறேன். இரு, சொல்லிட்டு வரேன் ஐயர்கிட்ட. ஐயர், நான் வரட்டுங்களா? எங்க உங்க பாதத்தை காட்டுங்க, தொட்டு கும்பிடுறேன். நமஸ்காரம், நமஸ்காரம். என்னங்க, எங்க போயிட்டீங்க? தனியா விட்டு எங்க போயிட்டீங்க? என்ன சொக்கா இவ்வளவு சீக்கிரம்? கட்டி மேளம் தந்தனானேனா கண்டே சரதா அச்சத்தை போடுங்க. மாலை மாத்து. அந்த பாழடிச்ச பங்களாவில என் வாழ்க்கையும் பாழாயிடுச்சு. என்னை அப்படியே கைவிட்டுட்டு போனவர் தான். இப்ப சொல்றா, அவர் மகளையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா, அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிக்க போறேன். ராஜா, என்ன மன்னிச்சிருக்கா. உன் வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். அவன் எப்படி கல்யாண நாடகம் நடத்தி உன்னை கண்ணீர் விட வச்சானோ, அதே மாதிரி நானும் கல்யாண நாடகம் நடத்தி அவனை கண்ணீர் விட வைக்கிறேன். ராஜா, ராஜா, ராஜா. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, ஆண்டவன் கட்டளை ஆறு. என்ன இதை மசாலா மந்திரவாதி மாதிரி உட்கார்ந்து மந்திரம் ஓதிட்டு இருக்கீங்க? ஐம்புலன்களையும் அடக்க இந்த மந்திரத்தை 5000 தடவை சொல்லணுமா? 1000 தான் ஆயிருக்கு, இன்னும் 4000 பாக்கி. சரி சரி, முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க.
என்ன இந்த ஆளு பாலை எப்படி குடிக்கிறாரு? பாலையே பாத்திருக்க மாட்டாரோ? பால் ரொம்ப ருசியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொண்டு வரியா? கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? எச்சில் பாலுக்கு ஏகப்பட்ட சுவைன்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு கிடைக்காம போயிடுச்சே. ஐயோ, எச்சில் பால் எல்லாம் குடிக்க கூடாது. குடிச்சா கண்ட கண்ட வியாதி வரும். ஏன் இப்படி ஆயிட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரியாது. ஆறு மனமே ஆறு. என்னங்க ஏன் தள்ளி போறீங்க? தனியா படுக்கதா? ஐயோ, இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்துதான் படுக்கணும். ஐயோ, இதெல்லாம் முதலுக்கே மோசமா இருக்கு. முதல்ல மோசமா தான் இருக்கும், போக போகத்தான் சொர்க்கமா இருக்கும். அம்மாடி, இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே கூடாதுப்பா. இன்னும் என் கீதாவை காணுமே. இதுக்குதான் கல்யாணம் ஆன உடனே பகலே சாந்தி முகூர்த்தம் வைக்கணுங்கிறது. யாரு விடுவாங்க உலகத்துல? போற போக்க பார்த்தா ஒரு ரோஜா கூட மிஞ்சாது போல இருக்கு. கீதா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? முதல் இரவுல மாப்பிள்ளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு எல்லாம் தெரியும் அக்கா. தெரியுமா? எப்படி? எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இத பத்தி தானே பேசிக்குவோம். எனக்கே கத்து கொடுத்துருவ போல இருக்கேன். நட நட நட. ஐயோ, அள்ளி விழுந்துருச்சே. பால் சம்பா கொண்டாடி இப்படி. நான் கொடுக்க மாட்டேன். அத்தானுக்கு நான் தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கறது முறை இல்ல. அல்பா அல்பா, நான் அதுக்கு சொல்லலடி. தோல்ல பள்ளி விழுந்தா தோஷம். 10 நாளைக்கு தாம்பத்திய உறவே இருக்க கூடாது. பாபா தனியா படுத்துக்கலாம். அத்தை அவரு அவரு 20 வருஷமா தனியா படுத்திருந்தவரு 10 நாளைக்கு தனியா படுத்திருந்தா ஒண்ணும் ஆயிடாது. பாடினா என்னங்க? என்னங்க? என்ன இன்னைக்கு எங்க பத்துமட பாட்டி உங்க மனசு கோணாம நடந்துக்க சொன்னாங்க. எங்க பள்ளத்தூர் பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்க. பாட்டிகளை விடுங்க, நானே கேக்குறேன். உங்களுக்கு என் மேல ஆசையே இல்லையா? ஆசை இல்லாமல கல்யாணம் பண்ணி கொண்டு. ஆனா நீ என்னென்னமோ சொல்றியே, அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதோ. என்னங்க? அடி பாவிங்களா, பள்ளியை காமிச்சு என் கீதாவை பள்ளி அறைக்குள்ள வராம பண்ணிட்டீங்களே. எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தேன். எல்லாம் வீடா போச்சு. இனிமே இந்த பள்ளியை ஒழிக்கிறதா என் லட்சியம். எங்க பள்ளி பள்ளி பள்ளி. எங்கம்மா போற? அவர் காஃபி குடுக்கணும், அதான் கிச்சனுக்கு போறேன். ஐய, விவரம் தெரியாத பொண்ணா இருக்கேம்மா. சாந்தி முகூர்த்தம் ஆயிருக்கு, குளிக்காம எதையும் தொடக்கூடாதுமா. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலாமா? என்னங்க பொண்ணு சொல்றது? கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன். நம்ம முதல் இரவுல கூட நீ முதல்ல என்ன பார்த்து பயந்த, ஐ மீன் கூச்சப்பட்ட. சுருங்க சொல்லி விளக்கறதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம 2 பேருக்குள்ள கச்சா முச்சா. உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே தெரியாது. நீ தாண்டி ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருக்கிற. அவங்க ராத்திரி பூராவும் ஊர் கதை பேசிருப்பாங்க, பகல்ல உணர்ச்சி வசப்படுவாங்க. சோ இன்னிய நைட் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். விடுங்க விடுங்க, நம்பவே முடியாது. ராஜா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுக்கா. நல்லா இருப்பா. ஏண்டா, என் கண்ணு தெரிஞ்சு கூட உன் கல்யாணத்துக்கு வர வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப தனியா வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். உன் பொண்டாட்டிங்கடா, எனக்கு அவளை பாக்கணும் போல இருக்குடா. கொஞ்ச நாள் பொறுக்கா. நீ அவளை பார்க்காமல இருந்துட போற. எல்லாம் ஒரு திட்டத்தோட தான் செய்யறேன். எப்படியோ நல்லபடியா வாழ்ந்தா சரி. இந்தா பால் சாப்பிடு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், சாந்தி முகூர்த்தம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடானா கல்யாணம் ஆகியும் கன்னியாவே வாழ வேண்டியிருக்கு. எல்லாம் இந்த பள்ளத்தூர் பாட்டியால வந்த வேலை. உனக்கு பாட்டியம்ம, எனக்கு பள்ளியம்ம. கீதா, முதல்ல இந்த பாட்டிகளையும் பள்ளிகளையும் ஒழிக்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் நைட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏண்டி, உன் ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு டுயட் கூடவா பாடல? வந்த மியூசிக் டைரக்டர் சரியில்லை. அங்க எப்படி கம்போசிங்கே நடக்கலடி. சரி, உன் விஷயத்த சொல்லு. வயிற்றுல கிளப்பாதடி. 6 மனமே 6ன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ பட்னத்தாரோட ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நாம இப்படியே இருந்துட்டா எப்படி? உடனே போராட்டத்தை தொடங்க வேண்டியதுதான்.
இந்த நாட்டுல இதுக்கெல்லாம் போராட்டமா? அறிவு கெட்டவளே, ஆம்பளைங்களை வசியப்படுத்தி தாண்டி ஜெயிக்கணும். எப்படி வசியப்படுத்துறது? அத நம்ம வீட்டுல இருக்கிற கிழ ஜோடிகளை பார்த்து தெரிஞ்சு வச்சிருக்கேன். அத இந்த இளம் ஜோடிகள் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அப்படியா? ஏய், எனக்கு சொல்லி கொடுக்குறியா? கிட்டவா, சுருங்க சொல்லி விளங்க வச்சிடுறேன். என் ஃபர்ஸ்ட் நைட்ல தான் பல்லி வந்து கிடைச்சிருச்சு. உனக்கு என்னடா குறை? எல்லாம் என்னோட பழி வாங்குற திட்டத்தோட முதல் கட்டம் தான். டேய் பாவண்டா ராதா, உன்னையே உயிர்க்குறையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவளை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. நான் பழி வாங்குறது ராதாவில்ல, அவங்க அப்பாவை. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கும் ராதாவோட அப்பா பழி வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? மகளுக்கு கல்யாணம் நடந்துட்டா மட்டும் போதாது, கண்ணி கழியலனாலும் அவங்க அப்பா அம்மா கண்ணீர் விட தான் செய்வாங்க. டேய், அவர் உங்க அக்கா வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணதுக்காக நீ ராதா வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றது நியாயம் இல்ல. நாகராஜ், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத. அவர் மனம் திருந்தி எங்க அக்காவை ஏத்துக்கிற வரைக்கும் அவரை நான் விட போறதில்லை. அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி தனியா குளிக்கணும், தாலியை கட்டினதுக்கு அப்புறம் துணையோட குளிக்கணும். அதான் ஜாலி. இத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குதே ஜடம். இப்ப என்ன பண்றது? ஜடம் ஜடம், என்னங்க என்னங்க, என்ன உங்களுக்கு ஃபாரின் சோப் கொண்டா கொண்டா. ஏங்க கைய நீட்டிட்டு இருக்கேன்ல. ஆமாமா, கையெடு, கதவை சாத்தணும். இப்ப என்ன பண்றது? ஷாம்பு முயற்சி உடையா இகழ்ச்சி அடையா? நம்ம சாமியார்ட்ட ஷாம்பு வச்சு ட்ரை பண்ண வேண்டியதா? என்னங்க என்னங்க, என்ன? இந்தாங்க ஷாம்பு. இதுவும் ஃபாரின் தான். ஷாம்பு? இப்பவும் கைய எடுத்துக்கணுமா? ஆமாமா, கதவை சாத்தணும்ல. சுத்த மக்கால இருக்காரு. பொண்டாட்டி மனசை தெரிஞ்சுக்கிட்டு ஜாட மாடையா புரிஞ்சுக்கிட்டு உள்ள இழுத்துக்க வேண்டியது தானே. இப்ப எப்படி உள்ள போறது? இந்த டவலோட உள்ள போக வேண்டியதுதான். என்னங்க டவல்? என்னங்க, நானே உள்ள வந்து முதுகு தேய்ச்சி விடட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. நானே நல்லா முதுகு தேய்ச்சுக்குவேன், நீ போப்போ. சாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா, சாமியே ஐயோ, இதெல்லாம் கோலம். பாக்காதீங்க பாக்காதீங்கன்னா. சரி, பாக்கல. அட என்னங்க நீங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னா ஒரேடியா திரும்பிட்டீங்களே. பாருங்க பாருங்க, பாக்குறேன். கிட்ட வாங்க, கிட்ட வாங்கண்ணா. சேலையை மேல எடுத்து போடுங்க. சேலையை நான் போட்டா இன்னொரு புருஷத்தன்மையே போயிடும். ஆமா, இப்ப மட்டும் என்ன புருஷத்தன்மை பொங்கி வழியுதோ? சேலை எடுத்து போடுங்கண்ணா. பொண்டாட்டி துணிய புருஷன் எடுத்து போட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க ராதா. இப்ப மட்டும் என்ன எல்லாரும் தப்பாதான் நினைக்கிறாங்க. ஐயே, இதென்ன கையில சாணி அப்பி வச்சிருக்க? ஐயோ, இது சாணி இல்லைங்க, மருதாணி. ஓ, இந்த கோவில் பிரசாதம். குங்குமம் எடுத்துக்க. நான் தான் மருதாணி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, நீங்களே வச்சு விடுங்க. உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கு. புரியுது. அல்வாக்கு தானே அலையிற. அலையாத அலையாத. இந்த உனக்கு என்ன வாங்கி வந்த? கையில கொடுத்தா எப்படி? சரி, உங்களுக்கு? சரி, வேண்டாம். அல்வா சுமாரா தான் இருக்குல்ல? இதுக்குதான் உங்ககிட்ட எதையும் வாங்கி சாப்பிட கூடாது. என்னங்க, உங்களை தானே. ஏண்டி பாட்டு நிறுத்தின? இப்படி குத்து கலாட்டா உட்காந்துக்கிட்டு இருந்தா குடும்பம் எப்படி நடக்கிறது? விளக்கமா சொல்லிடி. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வாரம் ஆச்சு, இது வரைக்கும் ஒண்ணும் ஆகல. அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. கள்ளி, ஒரு வாரம் கூட உன்னால பொறுத்துக்க முடியலையா? என்னால முடியாதுமா? இந்த வயசுல அது இல்லாம தான் வாழுதாக்கும். நான் பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க நம்மள பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுக்கு என்னடி குறை? அவ ராணி மாதிரி. ராணிக்கு ஒரு குறையும் இல்லைங்க, ராஜாவுக்கு தான் குறை. என்னடி சொல்ற?
நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பொண்ணுகிட்ட ஆயிருச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளும் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை சாமியார் மாதிரி இருக்கிறார். இதுக்கு என்னதான் வழி? மாப்பிள்ளை கிட்ட நான் போய் இந்த அசிங்கமான விஷயத்தை எப்படி கேட்கறது? யூ சர்டிபிகேட்டா இருந்தா பரவாயில்ல, இது ஏ சர்டிபிகேட் மேட்டரா இருக்குது, எப்படி டீல் பண்றது? மாப்பிள்ளை கிட்ட கேட்க முடியலன்னா அவர் ஃப்ரெண்ட் ராஜா கிட்ட கேக்குறது பெஸ்ட் ஐடியா. இப்பவே நாகராஜன் கிட்ட ஏன் ஆகல அப்படின்னு கேக்குறேன். ஓகே? ஏன் தம்பி வாங்க வாங்க. இன்னும் ஆகலையா? இன்னும் ஆகலைங்க. அப்போ என் மக வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏன் சார், நான் ஷேவிங் பண்றதுக்கும் உங்க மக வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என்னது ஷேவிங்கா? ஆமா, ஷேவிங் ஆயிடுச்சான்னு தானே கேட்டீங்க. ஆமா, உனக்கு ஷேவிங் முடிஞ்சதா இல்லையான்னு தான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதான்னு கேட்டேன். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் என் வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியலன்னா டேப் பண்ணி கூட கேட்டுக்கிறேன். விவரம் தெரியாத ஆளா இருக்கியப்பா. என் மாப்பிள்ள ராஜா கல்யாணம் ஆகியும் சுத்தமாவே இருக்கிறாராமே. ஆமாங்க, அவன் எல்லா விஷயத்திலுமே சுத்தமா தான் இருப்பான். எல்லா விஷயத்திலயும் சுத்தமா இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்றேன். தாலி கட்டின பொண்டாட்டிய தொடாம சுத்தமா இருந்தா எப்படி? அப்படியா? அப்பா, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே. ஏப்பா, உனக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குதே. பெத்தவங்க நாங்க, எங்க மனசு எப்படி துடிக்கும்? கஷ்டமா தான் சார் இருக்கும். இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? நீ உடனடியா ராஜா கிட்ட போய் பொண்டாட்டியோட நெருங்கி பழக சொல்லுப்பா. சிக்னல் கொடுத்துட்டீங்கல்ல, தூள் கிளப்பிடுறேன். சிக்னலா? ஓஹோ, டிரைவர் பையதானே, அவன் பாஷையில பேசுறான். ஏதோ நல்லது நடந்தா சரி. என்னடா மச்சான் பாதி ஷேவிங்கோட வர? பார்பர் ஷாப்ல பாதி ஷேவ் பண்றச்சே ரேட் ஏத்திட்டாங்களா? நீ விட்டடிச்சே அழிய போற. அங்க உன் மாமனார் பதறிட்டு இருக்காரு. பதறட்டும். அப்ப நான் வச்ச டைம் பாம் புகைய ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமே வெடிக்க போகுது. ஆமா, உன் முதலிரவை பத்தி உங்க மாமனார் கேட்டு கொடையறாருங்க. இப்ப என்ன சொல்றது? ஏற்கனவே நம்ம போட்ட திட்டப்படி என்கிட்டதான் கோளாறுன்னு சொல்லிட வேண்டியதானே? அதை எப்படா ஏன் வாயால சொல்றது? நீதான் சரியான ஆம்பளையாச்சே. போய் தானடா, சும்மா போல்டா சொல்லு. நீ போடல சொக்கலிங்கமோ அவர் மனைவியும் பீஸ் ஆயிடணும். பீஸா ஆக்கிரம் போ. இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவைதான். நான் அந்த பக்கம் போறேன். நான் இருந்தா வெக்கப்பட்டுக்கிட்டு எதுவும் சொல்லாம போயிரும். சரி 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 சரி. அங்கிள், என்னப்பா, போறப்ப வேகமா போறேன், வர்றப்ப சோகமா வர, என்னாச்சு? அட என்னங்க, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன தம்பி சொல்ற? உங்க பொண்ணு ராதா கிட்ட எந்த குறையும் இல்லையா? அவங்கிட்டதான் அவங்கிட்டதான் கோளாறு. கோளாறா? என் பொண்ணோட வாழ்க்கையில தேனாரும் பாலாரும் ஓடும்னு நினைச்சா கோளாறு ஓடுதே. ஏதோ நடந்து போச்சு. ஏன்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? கல்யாணத்துக்கு முந்தி அவங்கிட்ட கோளாறு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாதாம்மா? அதையும் நான் விடல, கேட்டுட்டேன். இதெல்லாம் எப்படிடா கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுங்கிறான். அத சொல்லும் போது அவன் முகத்துல பால் வழியுது சார். உன் முகத்துல சோப்பு வழியுது, அத முதல்ல தொட. என்னங்க, என் இதயமே நின்னு போயிடும் போல இருக்கு. நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதானாங்க. எனக்கு பேரம் பிறக்க போறான்னு வெள்ளி தொட்டில் கூட ஆர்டர் பண்ண கொடுத்துட்டேங்க. வெள்ளி தொட்டில் வேஸ்ட் ஆகாதுடி. ராதாவுக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஐயோ, உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுனே இல்லையா? ஆண்டி, மனசை தளர விடாதீங்க. அது அதுக்கு வைத்தியம் இருக்கு. வைத்தியம் பண்ணி வாழ்ந்த மாதிரி தான். இது தேராத கேஸ். அவங்க அப்பனுக்கு திருச்சிக்கு போன் பண்ணி கிழின்னு கிழிக்கிறேன் பார். நான் போடுற கூச்சல்ல அவன் காது ஜபு அந்து போகுது. அப்பா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். அட பாவிகளா, வந்தது வராதுமா. வாசல்ல என்ன உட்கார வச்சு புட்டு மடியில படுத்து தூங்குறீங்களே, என்ன விஷயம்? அப்பா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். காப்பாத்தணுமா? ஏதாவது கொலைகளை பண்ணிட்டீங்களா? என்ன கோளாறு? ஐயோ, அந்த கோளாறு நான் வெளியே சொன்னா மகா அசிங்கம். உங்க காது கொடுங்க, அதுல சொல்றேன். ஐயோ, உன்னை நம்பி காதை கொடுக்க முடியாது. நீ கடிச்சாலும் கடிப்ப. ஐயோ, உங்க காதை கடிக்கிற நிலையில நான் இல்ல. காது கொடுங்க சொல்றேன். ஐயோ ஐயோ, இவ்வளவு அசிங்கமான விஷயத்தை என் காதுக்குள்ள சொல்லிட்டியே. முதல்ல பெனாயில போட்டு என் காதை கழுவணும் போல இருக்கு. விளையாடுறீங்கப்பா. அடச்சி, திருச்சியில விளையாட இடம் இல்லாம மெட்ராஸுக்கு வந்திருக்கிறேன். அப்பா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஐயோ, என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடாதடா. மெட்ராஸோட நிறுத்திக்கடா. திருச்சியில வந்து என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா என் கற்பை எல்லாரும் சந்தேகப்படுவாங்கடா. இருங்கடா, உங்களை காப்பாத்துறேன். அந்த பொட்டியை எடுங்கடா. அதையும் எடுத்துக்கிறாதீங்க. அட சூசோவி சொக்கா, தூக்கி விடுங்கடா. அப்பா, அடே சொக்கா, பக்காவா ஒரு குண்ட தூக்கி போட்டிய போன்ல. அப்படி என்ன நடந்தது? மாப்பிள்ளைக்கு வாங்கின கட்டிலும் பேரப்பிள்ளைக்கு வாங்கின தொட்டிலும் வேஸ்டா போச்சுடா. முதலாளி, காப்பி கொண்டா, நானும் முதலாளி தான். ஏன் வேஸ்டா போச்சு?
தட்டுல நீ படுக்க வேண்டியதுதான், தொட்டுல அவனை போட வேண்டியதுதான். கிண்டலும் கேலியுமாவா பேசுற? உன் பையனை ஆம்பளை ஆக்கிறதுக்கு என்னடா வழி? வைத்தியம் பார்க்க வேண்டியது தானே? என்னடா வைத்தியம்? சித்து வைத்தியம். புரியும்படியா சொல்லேன்டா. சித்து வைத்தியம் யாருக்குமே புரியாது. முதலாளி, உங்களுக்கு தெரியாத சித்து வேலையா? நீங்க அடிக்கடி போவீங்களே ஒரு இடம், அந்த இடத்துக்கு மாப்பிள்ளைய அமிச்சா புரியாத விஷயங்கள்லாம் புரிஞ்சு போயிடும். எல்லாம் தான் உனக்கு தெரியுது. மாப்பிள்ளை அழைச்சிட்டு போக வேண்டியது தானே? சொல்லிட்டீங்கல்ல, ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா, அடிக்கடி நீ ஏதோ இடத்துக்கு போறியாமே, அது எந்த இடம்? உறந்ததுல இருந்தே குழப்பமாவே இருக்கிற என்ன விஷயம்? டேய், சு, சு, சு. என்ன மாப்பிள? இல்ல இல்ல, எவனோ ஒரு மட பையன் சொன்னானு என்ன ஒரு மட்டமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டான். இவனை முதல்ல வேலையை விட்டு போக சொல்லுங்க. ஏண்டா டேய், முதலாளி, நீதானே சொன்னீங்க. அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிடுவேன். மரியாதையா உள்ள போல, காலை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, இவனுக்கு கையது காலதுன்னே தெரியல, எதை வெட்டுவேன்? நீ என்னடா 200 மைல்ல இருந்து வந்து தகராறு பண்ற? இன்னும் என்னடா நீ சொல்லும் போது நானும் தான் பக்கத்துல இருந்தேன். அது அவனையும் திட்டுறேன். நீ ஒரு மைனா வாங்கண்டா, நான் ஆட்டுவேன். அப்ப நீ சும்மா இருக்க வேண்டியதானே? மாப்பிளே, நடந்த சம்பவத்தை மறந்துருக்க. நாளைக்கு ராதாவுக்கு பர்த்டே. நல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்கினேன். இந்த ஜென்மத்துல எனக்கு பேரப்புள்ள பிறக்க போறது இல்ல. நாளைக்கு ராதாவோட பிறந்த நாளைக்கு வர நான் சொல்லி கொடுத்த மாதிரியே உன் தாய் மாமா நான் நடிக்கிறேன், உன் மாமா மானத்தை வாங்குறேன். வெரி குட். முதல்ல பணத்தை வாங்கு. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், ரெண்டும் ஒண்ணுதான்டா. சுமாரா பிறந்த நாளை பற்றி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன். என்னங்க? சுமாரி, பிறந்த நாள் என்பது பிறந்த பிளஸ் நாள், அதன் பேர் தான் பிறந்த நாள். இந்தாடா, நீ அறுத்தது போதும். முதல்ல இந்த பொண்ணை கேக்க இருக்க சொல்லு. இந்தா. மாப்பிள, என்ன மாப்பிள ஒதுமா, உன் பொண்டாட்டி பிறந்த நாளை பத்தி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. யாரு அவன் எச்சக்கல நாய்? உன் மாப்பிளை எங்கேயாவது சாராய கடையில குடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான், அங்க போய் பாடுறா. முன்ன சாராய கடையில தான் இருந்தான், இப்போ உன் வீட்டுக்கே மாப்பிள்ளை ஆயிட்டாய். ராஸ்கல். மாமா, என்ன மாப்பிள? நான் உங்களை கூப்பிடல, என் தாய் மாமனை கூப்பிட்டேன். இந்த பேடி பையல உனக்கு மாமன்? அப்ப நீ ராயல் ஃபேமிலி ராஜா இல்ல, சாதாரண டாக்ஸி டிரைவர் ராஜா. பொக்கலிங்கம், இவனை சும்மா விடக்கூடாது. நிறுத்துங்க, இது எங்க குடும்ப விஷயம். தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போயிடுங்க. ஏங்க, நீங்க இந்த பார் ராதா, உன் புருஷன் ராஜா இருக்கானே, இவன் என் மகன் இல்ல, என் மகன் இவன் தான். இந்த ராஜா என் மகன் கிட்ட டிரைவர் வேலை பார்த்தவன். ஆமாங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ சந்தர்ப்பவசத்தால எனக்கு பதிலா இவன் எங்க மாப்பிள்ளை ஆயிட்டான். நான் விரும்பின கீதாவையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அட பாவிங்கடா, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களேடா. நீங்க எத்தனை பேரை ஏமாத்தி கெடுத்திருக்கீங்க? நீ பயப்படுறா. டேய் சொக்கா, நான் சொல்றத கேளு. நடந்தது நடந்து போச்சு. மரியாதையா இவனை மாப்பிள்ளையா ஏத்துக்கோ. டேய், அது ஒரு காலமும் நடக்காது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பரதேசி பையல நான் மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டேன். அப்பா ராதா, நீ சுமார். அவர் சொல்றதுதான் நியாயம். முதல்ல இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. சொல்லிட்டா இல்ல, வெக்கம் இல்லடா உனக்கு? நாய வெளியே போடா. மிஸ்டர் சொக்கலிங்கம், மரியாதையா பேசுங்க. உனக்கு நான் என்னடா மரியாதை கொடுக்கணும்? நாயே வெளியே போடான்னா? சம்பந்தி சோமாரி, இப்பவே நாங்க போறோம். எங்க வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணை எங்க கூட அனுப்பிவை. அனுப்புறேன்டா. பொண்ணு இல்ல, போலீஸ் அனுப்புறேன். டேய் சொக்கா, சட்டப்படி பார்த்தாலும் உன் பொண்ணை இவனோட அனுப்பித்தான் ஆகணும். உன் மான மரியாதை காப்பாத்த பண்ணணும்னா இவனை மாப்பிள்ளையா உன் வீட்டிலேயே வச்சுக்க. ஏ ராஜா, ஒரு நிமிஷம் வா. அனுமார் மாதிரி பொம்பளையே வேண்டான்னு சொல்றான் அந்த ராஸ்கல். அவனை நம்ம வீட்டுல வச்சிருந்தோம்னா ஊர்ல எல்லாரும் நம்மள காரி துப்புவாங்க. உடனடியா அவனை வெளியே அனுப்பணும். ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு டிரைவர், உங்க ஃப்ரெண்டோட மகன் போய் வேற சொல்லிருக்கான். அத கூட மன்னிச்சிடலாம். ஆனா நம்ம பொண்ணுக்கு ஏத்த புருஷனா அவன் இல்லைங்கிறப்ப அவனை வீட்டை விட்டு துரத்துறதுதான் நியாயம். அம்மா, என்ன நொம்மா, அவனை வெளியே அனுப்பாம அனுமார் மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ண சொல்றியா? என் பொண்ணு மனசுக்கேத்த ஒருத்த மாப்பிள்ளையா வருவான்னு ஆசைப்பட்டேன். அம்மா, எப்போ அவர் என் மனசுக்கு ஏத்தவர் தான். வெறும் கேவலமான உணர்ச்சிகளை எதிர்பார்த்து நான் அவரை விரும்பல.
முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், நீதான் அவனை பத்தி புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வரும், அப்ப புரிஞ்சுப்பேன். இவகிட்ட என்னங்க பேச்சு? நாமளே இதுக்கு சுருக்கமா பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் சொல்றியா? ஓகே. ஏன் ராதா ஒரு மாதிரியா இருக்க? உங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன்னு வருத்தமா? இல்லைங்க, நீங்க என்கிட்ட கூட சொல்லலண்டா நான் வருத்தப்படுறேன். உன் மேல வச்சிருந்த அன்புதான் என்ன தவறு பண்ண வச்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு ராதா. என்னங்க நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இல்ல ராதா, இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்கிறது உனக்காக தான். நீ சொன்னா நான் இப்பவே போயிடுறேன். வேண்டாங்க, அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களுக்கு முன்னால வெளியே போறது நானா தான் இருப்பேன். ராதா. ஆமாங்க, எங்க அப்பாவுக்கு வேணும்னா அந்தஸ்து மட்டுமே முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு உங்க அன்பு ஒண்ணுதாங்க தேவை. என்ன ராதா இது? சரி சரி, நீங்க காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, வாங்க. வேண்டாம் ராதா. நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா உங்க கௌரவம் பாதிக்கிற மாதிரி ஒரு நாளும் நடக்காது, வாங்க. என்னடி நம்ம பொண்ணு ராதா காலையில இருந்து கண்ணிலே படல, கணவனே கண்கண்ட தெய்வம் ஒண்ணு இருக்காளோ? ஆமாங்க, அந்த அயோக்கிய பையில வீட்டை விட்டு வெளியே துரத்தல நம்ம பொண்ணு மனசையும் மாத்திருவான் போல இருக்கு. கம்மன் இரு, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். வராங்க வராங்க. ஏண்டி, நம்ம வீட்டு நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டியா? அந்த நாய் நான் போடுற வரைக்கும் வந்து காத்துக்கிட்டு இருக்குது, திருட்டு நாய். ஐயோ இருங்க, கல்யாணம் அதை எடுத்துட்டு வா. ராதா சொன்னா கேளு, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேண்டாம். பேசாம இருங்க, இந்த வீட்டு சாப்பாடை சாப்பிட நான் உங்களை கூட்டிட்டு வரல. என்ன ராதா இது? ஹோட்டல் சாப்பாடு, 2 பேருக்கும் தனியா வரவழைச்சு. என்னம்மா அப்படி பாக்குற? இவர் பண்ண தப்புக்காக இவரை வீட்டுக்குள்ளேயே வச்சு சித்திரவதை பண்றத நான் அனுமதிக்க மாட்டேன். ஏங்க கேட்டீங்களா அவ சொல்றத? நான் பெத்த பொண்ணு என்கிட்டயே எப்படி பேசுறான்னு? அம்மா, நேத்து வரைக்கும் நான் உம்மக, இப்போ இவருடைய மனைவி, அதை மறந்துடாது. ராதா, ஒரு பெரிய பணக்காரனுடைய மகங்கிறத விட ஒரு பிச்சைக்காரனுடைய மனைவின்னு சொல்றதுதான் உனக்கு ஆசையா இருக்கா? பெரிய பணம், உங்க பணத்தை வச்சு சாப்பாட்டை விலைக்கு வாங்கலாம், ஆனா பசிய வாங்க முடியாது. படுக்கைய வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. ஏன், நினைச்சதெல்லாம் வாங்கலாம், ஆனா நிம்மதியை வாங்கவே முடியாது. இடியட், பணத்தை வச்சு எதை வாங்கறனோ இல்லையோ, ஆனா கௌரவத்தை நிச்சயமா வாங்குவேன். ராதா, எனக்கும் மனசு சரியில்லை. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேண்டாம். Come on, take this briefcase. என்ன பாக்குற? இது உன் பொட்டி இல்ல, என் பொட்டி. திறந்து பார். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 10 லட்சம் ரூபாய். எல்லாம் உனக்கு தான். எனக்கா? எதுக்கு? ஆமா, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணேன். இதே பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடுறான் நாய். என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாதவனே ஒரு நாள் நான் மருமகனா ஏத்துக்கவே முடியாது. இப்பதான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து என் அந்தஸ்தை உயர்த்திட்டீங்களே, இனிமே என்ன மருமகனா ஏத்துக்கலாம்ல? என் பணத்தை வச்சே பணக்காரனாயிட்டு என்கிட்டே தகுதியை பத்தி பேசுறியா? கெட் அப், கெட் அவுட். வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும், பணத்தை பணத்தால தான் அடிக்கணும். ராதா தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. ஓகே, நான் இப்பவே வீட்டை விட்டு போறேன். போறதுக்கு முன்னாடி ராதா கிட்ட ஒரு வார்த்தை. நீ பேச வேண்டியதில்லை, எல்லாமே நான் பேசிக்கிறேன். 1 மினிட். இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு போ. எதுக்கு? உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பந்தமும் இல்ல, அந்து போச்சுன்றதுக்கு அத்தாட்சி வேண்டாமா? அதுக்காக தான். வரேன். இவ்வளவு சீக்கிரமா போவான்னு நான் நினைக்கலையே. ராதா, உன் மனசை நான் மாத்துறேன். ராதா,
புருஷன் புருஷன் அலைஞ்ச கடைசியில அவங்கிட்ட 10 லட்சம் ரூபாயை கொடுத்த உடனே அல்சேஷன் நாய் ரொட்டி துண்டை கவிக்கிட்டு போற மாதிரி ஓடிட்டான். என்ன சொல்ற இப்போ? உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு ஓடிட்டாண்டி. அவர் இப்படி செய்வார்னு நான் நினைக்கவே இல்லப்பா. கேவலம் படத்துக்காக கெட்ட மனைவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. தயவு செஞ்சு அவரை பத்தி பேசாதீங்கப்பா. அம்மாடி ராதா, காதலிக்கும் போதுதான் நீ பெத்தவங்க பேச்ச கேட்கல. இப்பவாவது நாங்க சொல்றதை கேளு. உனக்கு வயசும் ஆகல, நமக்கு வசதியும் குறைஞ்சு போகல. என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்கா? சுருங்க சொல்லி விளங்க வைக்கட்டுமா? நீங்க விளக்கினா விடிஞ்சு போகும். நான் சொல்றேன். அப்படின்ற நீ அம்மா ராதா, வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு நாங்க கட்டி வைக்கிறோமா? அம்மா, ஏண்டி சின்ன புள்ள மனசை போட்டு குழப்பற? மூளை வெந்து வழிஞ்சிட போகுது. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். அப்பா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். நீ கம்முன்னு இரு. ஜம்முன்னு மாப்பிளைய பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிக்கிறேன். எழுந்திரடி. டோன்ட் வரி மை டியர் டாக்டர். வெள்ளை அடிச்சு வீட்டை மாத்துவோம். யாரது நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது? ஏண்டி நீ அடிக்க சொன்னியா? இல்லீங்களே, நீங்க அடிக்க சொன்னீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்பா இத பாரு. ஏப்பா இத பாரு. யோ, உங்களதான் என் வாயா இங்க. யார் என் வீட்டுக்கு உங்களை பெயிண்ட் அடிக்க சொன்னது? எங்க முதலாளி பக்கத்து பங்களாவை விலைக்கு வாங்கியிருக்காரு. அங்கிருந்து பார்த்தா உங்க வீடு குடிச மாதிரி அசிங்கமா தெரியுதா? அதனாலதான் எங்க முதலாளி பங்களாவுக்கு மேட்சா உங்க வீட்டை பெயிண்ட் அடிச்சு மாத்திரம். யாரு அவன்? அவன் பங்களாவுக்கு மேட்சா என் பங்களாவுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னவன். அவன் என்ன குபேரனா? அதோ பாருங்க, கார்ல வராரு. அவர் தாங்க எங்க முதலாளி. எப்படிங்க இருக்கிறாரு எங்க முதலாளி? நல்ல சோழ கொள்ள பொம்மை மாதிரியா இருக்கான். ஆமா, அவன் பக்கத்துல நிக்கிறது யாரியா? முதலாளியோட அக்கா. அவ அவனுடைய அக்காவா? ஏங்க, அவளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல இல்ல, ஏற்கனவே அவனுக்கு ஒரு அக்கா உண்டுன்னு நம்ம கிட்ட அவன் சொல்லவே இல்லையே. அதனாலதான் ஒரு எசக்கு புசக்கா கேட்டேன். பாவி பைய, நம்மள எப்படியெல்லாம் ஏமாத்திட்டான். நம்ம பணத்தையே வச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே பங்களா வாங்கிட்டு வந்து நம்மள எப்படியெல்லாம் அவமானப்படுத்துறாங்க அவன். என்னால நிக்கவே முடியலடி, தலை சுத்துது. ஐயோ, புறப்பட்ட நேரமே சரியில்லைங்க. வாங்க வாங்க. சார், என்னப்பா? இந்தாங்க 10 ரூபா. எங்க முதலாளி இத கை செலவு கொடுத்துட்டு சொன்னாரு. கை செலவுக்கா? அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அளவே கிடையாதுடா பாவிங்களா. புடா இத. யோ, போங்கயா போங்கயா, வாடி. என்னக்கா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கு. ஆனா நீ போடுற நாடகம் தான் எனக்கு பிடிக்கல. அக்கா, நாடகம் ஆடினாதான் அந்த நரி திருந்தும் போல இருக்கு. என்னமோப்பா, அவரை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. நீதான்க்கா கவலைப்படுற. ஆனா அவர் மனசு இன்னும் கல்லாதான் இருக்கு. அது கரையறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. என்னமோப்பா, நீயும் என் கல்யாணத்துக்கு வர முடியல, நானும் உன் கல்யாணத்துக்கு வர முடியல. ஏண்டா, உன் பொண்டாட்டியாவது நான் பார்க்க முடியுமா? கவலைப்படாதக்கா. இப்ப ராதா என் மேல கோவமா இருக்க. அவ என்ன புரிஞ்சுக்கிற காலம் வரும், அப்ப நீ அவளை பார்க்க. எப்படியோப்பா, எல்லாம் நல்லபடியா முடிய அந்த தேனாண்டால் தான் துணையா இருக்கணும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கெடுத்த வடிவனுடைய தம்பியா ராஜா. குருடியா இருந்தவளுக்கு கண் பார்வையும் வந்திருக்குது. அவங்க அக்காவை கெடுத்த விஷயத்தை தெரிஞ்சு ராஜா ஒருவேளை என்ன பழிவாங்க வந்திருக்கானா? முருகா. முதலாளி, முதலாளி, என்னையா கார கழுவிட்டியா? காரையும் கழுவிட்டேன், அதோட இந்த வேலையும் கை கழுவிட்டேன். என்னது? உங்க மாப்பிள உங்களை விட சம்பளம் கூட தரேன்னாரு. இன்னையில இருந்து நாங்க வேலையில சேர்ந்துட்டேன். இனிமே நீங்களே காரை ஓட்டிங்க. இந்தாங்க சாவி, குட் பை. என்னையா புல்லு வெட்டவனுக்கு பேண்ட் செட் எல்லாம்? புல்லு மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டு வேலையும் வெட்டிக்க போறேன். உங்க மாப்பிள வீட்டுக்கு நானும் வேலைக்கு போறேன். குட் பை. బాబు గారు, బాబు గారు, நீங்கடா போற? నేనా మీరు మాపిల్ల ఇంటికి పనికి పోతాను. அப்ப யாரு இங்க ககுச கழுவுறது? మీరయ్యా, మీరు. వస్తాను. குட்
குண்டு, நீயும் என்ன துரோகம் பண்ணிட்டு போறியா? நான் உங்களுக்கு துரோகம் செய்வேனா முதலாளி? குண்டு, வெரி குண்டு, வெரி குண்டு. ஆனா ஒண்ணு, இங்கேயே இருந்து உழவு சொல்லும்படி உங்க மாப்பிள்ளை என்ன இங்கேயே இருக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு தனியா சம்பளமும் போனஸ் கொடுக்கறான். ஹலோ மாமா, how are you? come here. ஏண்டா, எங்க வீட்டு பணத்தை கொள்ள அடிச்சிட்டு எங்க வீட்டுக்கே வெள்ள அடிச்சிட்டு என்ன பார்த்து ஹவாரியோன்னு கேக்குறியா? என்ன திமிருடா உனக்கு? அதான் மாமா உங்க மாப்பிள்ளையோட டேலண்ட். என் மக வாழ்க்கையும் பறிச்சுட்ட, என் கூட இருந்த வேலைக்காரங்களையும் பிரிச்சுட்ட. நான் நினைச்ச மாதிரியே தான் எல்லாம் நடக்குது. கூடிய சீக்கிரமே உங்களை ரோட்டுக்கு கொண்டு வந்துருவேன். இது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாதுடா. அந்த நரிய சந்திக்கத்தான் நானே உங்க குகைக்குள்ள வந்திருக்கேன். ஓஹோ, டேய், என்கிட்ட கொள்ள அடிச்ச பணம் அதுல வாங்கின ஃபாரின் காரா இது? ஒரு கார் இல்ல மாமா, 3 வாங்கியிருக்கேன். 3? ஆமா, ஒண்ணு காய்கறி வாங்குறதுக்கு, இன்னொன்னு கசாப் வாங்குறதுக்கு, 3வது கருவேப்பிலை வாங்குறது. ஏண்டா, கருவேப்பிலை வாங்குறதுக்கு ஃபாரின் காரா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என் சுட்டு பொசுக்கிற மாதிரி பொசுக்கிடுவேன். ஆனா என் மக விதவை ஆயிடுவா. ஆனா ஒண்ணு தெரியுமா, எங்க அக்கா விதவையானா நான் கவலைப்பட மாட்டேன். என்னடா சொன்ன? ஏண்டா, உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா இந்த வார்த்தையை அவர்கிட்டயே சொல்லிட்டு வந்திருப்ப. நான் வாழாவட்டியா இருந்தா கூட பரவாயில்லடா, ஆனா அவர் வாழணும்னு நினைக்கிறவடா. அக்கா, எல்லாம் உனக்காகத்தான். எனக்காக நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் என்ன அணு அணுவா கொண்டுகிட்டு இருக்குடா. இந்த கொடுமையெல்லாம் பாக்குறத விட நான் குருடியாவே இருந்திருக்கலாம். சபாஷ், பியூட்டிஃபுல் ஆக்ஷன். அக்காவும் தம்பியும் சேர்ந்து ரொம்ப அற்புதமா நடிக்கிறீங்க. நடிப்பு கலையை எந்த இன்ஸ்டிடியூட்ல கத்துக்கிட்டீங்க? எப்படிதான் நீங்க நடிச்சாலும் சரி, வடிவு, உன்னை நான் மனைவியா ஏத்துக்கவே மாட்டேன். என்னங்க, இன்னுமா என்ன வெறுக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? ரொம்ப நல்லா நடிக்கிறடி, நீலி கண்ணீர் வடிக்கிற. அக்கா, பாத்தியாக்கா, நாம நல்ல பாம்புன்னு சொல்றதுனால அதோட விஷயம் நமக்கு நன்மை செய்யறது இல்ல. நீ 1000 தான் சொன்னாலும் சரி, இந்த ஆள் திருந்த போறது இல்ல. நாம தான் திருத்தணும். என்ன திருத்தத்துக்கு நீ என்ன புத்தனா? என்னங்க, தம்பி சின்ன பையன், ஏதோ தெரியாம சொல்லிட்டான். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. வாயமுறை, உன் தம்பியை வச்சு என்ன மிரட்டலாம்னு நினைக்கிறியா? நீங்க போடுற ரகசிய நாடகம் இந்த சூசோபி சொக்கலிங்கத்துக்கிட்ட நடக்கவே நடக்காது. உங்களை ஒரு கை பார்க்கிற ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அக்கா, பாத்தியாக்கா, தவிச்ச வாய்க்கு நீ தண்ணி கொடுத்த, ஆனா அந்த தண்ணியை எச்சிலாக்கி உன் மேல துப்பிட்டு போயிட்டான். பாத்தியா, இந்த ஆளுக்கு நான் பாட கற்பிக்கிறேன். பெரிய பிஸ்தா, இவருக்கு நாம என்ன வழி விடுறது? ஆட, நம்ம ஆளு, இவளுக்கு நாம என்ன வழி விடுறது? கொஞ்சம் விளையாடும். ஹார்ன் அடிக்கிறேன்ல, காது கேட்கல? அதே கேள்விதான் நானும் கேக்குறேன். உங்க காது என்ன ரிப்பேரா? பெத்து போட வேண்டிய பொம்பளை பியட் கார் ஓட்டுறல்ல, அதான் திமிரா பேசுற. கொள்ளையடிச்ச பணத்துல புது பணக்காரர் ஆனவர்ல, அதனாலதான் இவ்வளவு தெனாவட்டா பேசுறீங்க. நிறுத்தடி. நல்லவங்க பணத்தை பறிச்சாதான் பாவம் கொள்ளை. கொள்ளை அடிச்சவன் பணத்தை பறிச்சா தப்பே இல்ல, அது புண்ணியம். அப்போ எங்க அப்பா என்ன கொள்ளைக்காரரா? சாதாரண கொள்ளைக்காரன் இல்ல, பயங்கரமான பகல் கொள்ளைக்காரன். இத நீ கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்குவ, என்ன பத்தி புரிஞ்சுக்குவ. இப்ப நீ போகலாம், உனக்கு நான் வழி விடுறேன். மூணு கார் எங்கடா போயிட்டு வருது? அதுவா முதலாளி, முதல்ல வர்ற காரு அவங்க வீட்டு வேலைக்காரிக்கு கருவாடு வாங்கிட்டு வருது. 2வது வர்ற காரு அவங்க வீட்டு நாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு வருது. 3வது வர்ற காரு அவங்க வீட்டு மாட்டுக்கு வைக்கல் வாங்கிட்டு வருது. ஏண்டி, உன் ஹஸ்பண்ட் பக்கத்து பங்களா விலைக்கு வாங்கிட்டார் போட்டிருக்க. கிழிச்சாரு. அவரை பத்தி பேசாதடி. உன் ஹஸ்பண்ட் செஞ்ச நியாயம் தான் என் மனசுக்கு படுது. கொஞ்ச நேரம் நீ அவர்கிட்ட மன விட்டு பேசினீனா அவரை பத்தி நீ நல்லாவே புரிஞ்சுக்குவ. புரிஞ்சுக்கிட்டது போதும். ஐயோ, ரிங் பால் உன் ஹஸ்பண்ட் வீட்டுல போய் விழுந்துருச்சுடி. நீ போய் எடுத்துட்டு வாடி.
அம்மாடி நான் போக மாட்டேன், நீ போய் எடுத்துட்டு வா. உனக்கு என்ன பயமா இருக்கா? எனக்கு என்னடி பயம், நானே போய் எடுத்துட்டு வரேன். என்ன கடிச்சா தின்னுடுவாரு. போ அங்க போனாதானே தெரியும் கடிச்சு திங்குறாரா என்னன்னு. ஐயோ அம்மா, ஐயோ உயிர் போகுது. ஐயோ அம்மா, ஐயோ உயிர் போகுது. ஐயோ எனக்கு ஐயோ விஷம். அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, ஏங்க விஷத்தை குடிச்சீங்க? விஷத்தை நான் தாகத்துக்கா குடிச்சேன், சோகத்துக்கு தான் குடிச்சேன். ஐயோ அப்படி என்ன உங்களுக்கு சோகம்? சுகம் கிடைக்காத சோகம். கட்டின பொண்டாட்டி கூட வாழ முடியல. இனிமே நான் எதுக்காக வாழணும்? கண்ணீராதா என் வாழ்வே மாயும். ஐயோ ஐயோ, இனிமே நான் எதுக்காக வாழணும்? வயிற்று நெஞ்சு வலிக்குது. எனக்கு எனக்கு நான் போய் உடனே டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ டாக்டர், நீ இருக்கும்போது அவர் எதுக்கு? நீ மனசு வச்சா போதும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். பக்கத்துல வா சொல்றேன். மாட்டேன், நான் மாட்டேன். சொன்னா கேளு. என்னங்க நீங்க? பாரு, விவரமா சொன்னா சென்சார்ல விட மாட்டாங்க. உங்க அப்பா மாதிரி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன். என்ன இன்னும் போனவளை காணோம்? ஓ, நமக்கெல்லாம் முதலிரவு நடந்த மாதிரி அவளுக்கு முதல் பகல் நடக்குது போல் இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். பாவம் உங்க அக்காவை எங்க அப்பா இப்படி ஏமாத்தி இருக்காரு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இத நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா எங்க அப்பாவை கேட்டுக்கலாம்ல. இதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு தான் நான் எதுவும் சொல்லல. நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, பெரிய ஜகஜால கில்லாடி. இதெல்லாம் ஈஸியா ஒத்துக்க மாட்டாரு. தெரியுங்க. இப்ப என்னதான் செய்ய போறீங்க? இதுக்கெல்லாம் ஐடியா நிறைய கைவசம் வச்சிருக்கேன். நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா என்னால உங்களை பிரிஞ்சிருக்கவே முடியாது. இந்த நிலைமையில எனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடக்குது. நடக்கும் நடக்கும். இனிமே உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டிட்டு இன்னொரு தாலியை கட்ட இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும் ராதா. இடையில உங்க அப்பா எதுவும் செஞ்சாரு, சொக்கலிங்க காலை உடைச்சு செக்கிலிங்க ஆக்கிடுவேன். சரி சரி, நேரமாச்சு. யாராவது என்ன தேடி வந்துட போறாங்க. ராதா, மறுபடியும் இந்த ரிங் எப்ப வந்து விழும்? ஆசையை பாரு ஆசையை. இனிமே அடிக்கடி இங்க வர முடியாது. அப்ப நாங்க வரேன். நீங்க எப்படி வருவீங்க? தினமும் ராத்திரி 8 மணிக்கு உங்க வீட்டுக்கு போன் பண்ணி இன்னைக்கு மழை வருமான்னு கேட்பேன். அப்படின்னா நான் அங்க வரவான்னு அர்த்தம். புரியலையே. நீ மழை வரும்னு சொன்னா உடனே உங்க வீட்டுக்கு நான் வருவேன். நீ எல்லா ரூட்டையும் கிளியர் பண்ணி வச்சிரு. அப்புறம் 2 பேரும் ரூம்ல ரூம்ல அக்கா, இவ வந்து தெரியும்டா, இந்த வீட்டு மருமக ராதா. மகாலட்சுமி மாதிரி இருக்கு. தீர்க்க சுமங்கலியா இருமா. ஏமா அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஏண்டா ராஜா, எப்படா நீயும் ராதா ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்க? எப்ப ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க போறீங்க? பிள்ளையா? என்கிட்ட மட்டும் கேட்டா எப்படிக்கா? இவகிட்டயும் கேளு. ஏமா நீ என்ன சொல்ற? கூடிய சீக்கிரத்திலேயே. ஏண்டா ராதா சொல்லிட்டு போறத பாத்தியா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. கோயிலுக்கு போயிட்டு வரியா? குங்குமம் கொடுக்கா? குங்குமம் தானே உன் கண்ணத்திலே இருக்க. நாளையில இருந்து ராதா கிட்ட லிப்ஸ்டிக் பூசக்கூடாதுன்னு சொல்லணும். வறண்ட பாலைவன மாதிரி ஆயிடுச்சுமா உன் வாழ்க்கை. பைத்தியக்காரி, பேசாதே. என்ன சொல்ற? இல்லம்மா, புஸ்தகத்துல போட்டிருக்கேன். கல்யாணம் ஆயும் இன்னும் கண்ணி கழியாம இருக்கியம்மா. முண்டம் யாரு சொன்னா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்ற? இல்லம்மா, இதுவும் கதையில தான். முண்டம் யாரு சொன்னா? ஏண்டி நெருப்பு கோழி மாதிரி இந்த நேரத்துல சலிச்சுக்கிற? ஏய் மரமண்ட, எல்லாம் உன்னாலதான். இப்ப யார? இல்லப்பா, இதுவும் புஸ்தகத்துலதான். அந்த புஸ்தகத்தை கொண்டா. கதையா இது? நம்ம குடும்ப கதை மாதிரியே இருக்கு. ஹலோ, யாருங்க? இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? இன்னைக்கு ராத்திரி மழை வருமாவா? ராங் நம்பர். யாரோ ஒருத்தன் இடம் தெரியாம போன் பண்றான். வாடையன். இரு, நானே சுருங்க சொல்லி அவனுக்கு விளங்க வைக்கிறேன். எந்த மடையும் போன் பண்றானோ. யாராலும்
மழை வருமா? மழை வருமாவா? சொல்லி தொலையா. ஜஸ்ட் hold on the line. அதே மழை தான் பேசுறான். உட்றான் பார் டோஸ். அறிவு கெட்டவனே, கோடாங்கி அடிச்சு குறி சொல்ற குடும்பமா எங்க குடும்பம்? எங்களை போய் மழை வருமான்னு கேக்குறியே? மழை வர்றது வராத பத்தியும் வானிலை ஆராய்ச்சி நிலையத்துக்கிட்ட கேட்கணும். இப்ப சொல்றேன் கேள். மழை எப்படி வரும் தெரியுமா? வெள்ள மேகமும் கருமேகமும் ஒன்றாக மோதி தண்ணி ஊத்தும். அது பேர் தாண்டா மழை. வச்சுட்ட சரியான மாங்கா. எனக்கு வந்து மாமனாரா வச்சிருக்காரு. உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் போல இருக்கு. இந்த இழுத்தா வச்சுட்டான். ஆடி போடி. அப்பா, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு, வெளியில போகணும்னு சொன்னீங்களே, போகலையா? எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாதுமா. நாங்க இங்கதான் இருக்க போறோம். இருங்கப்பா, அவனாத்தான் இருக்கும். நானே அவனை கவனிக்கிறேன். சேமா கவுனி கவுனி. என் பொண்ணு எப்படி கவனிக்க போறா பார். ஒன்னா மஜாக்கா. ஹலோ. ஹாய் ராதா. இன்னைக்கு ராத்திரி மழை வருமா? என்னது? மழை தானே சார். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா மழை வரும். அது சாதாரண மழை இல்ல, இடியுடன் கூடிய பலத்த மழை. 2-3 தடவை விட்டு விட்டு மழை வரும். சமாளிங்க. சமாளிக்கிறேன். சமாளிக்கிறதுலதான் பெரிய கில்லாடியாச்சு. ஆஹா, வெளியில எங்க போயிடாதீங்க. மழை நிச்சயமா வரும். மறக்காம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருங்க. என்ன? அப்பா, நான் உள்ள போறேன். ஓமா, ஏங்க, மல்லிகைப்பூவுக்கும் மழைக்கும் என்னங்க சம்பந்தம்? அறிவு கெட்ட கெட்டவளே, நம்ம பொண்ணு அவனை அப்படி குழப்பி இருக்கிறான். அவன் ஏமாந்திருக்கிறான். யாரா அவன்? மாமி சமால கிங்காங் மாதிரி நடுவுல படுத்துக்கிட்டு இவனை தாண்டி எப்படி போறது? மேல ஏறியே போயிடுவோம். சுண்டலி தான் ஏறிச்சுன்னு நினைச்சுக்கிட்டோம். என்னது? ஏதோ மேல ஏறி ஓடலாம் மாதிரி இருக்கு. சுண்டலியா இருக்குமோ? சிச்சி, கொசுவாத்தான் இருக்கும். நாளைக்கு இதே நேரத்துல முழிச்சிருந்து அந்த கொசுவை பிடிச்சிருவோம். ஐயோ, இப்படியா கேரட்டை நறுக்கிறது? உனக்கு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அம்மா தானம்மா பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி தரணும். பார்வதம், பார்வதம், வரேங்க. பார்வதம். அடாடாடாடாடாடா, ஏங்க என்ன இப்படி ஏலம் விடுறீங்க? ஏற்கனவே பொண்ணை ஏலம் விட்டது போதாதா? புடிச்சிட்டேன். என்ன காக்காயா குருவியா? பொடி பைத்தியக்காரி, நம்ம பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துட்டேன். ஒரு மாப்பிள்ளை இருக்கும்போது இன்னொரு மாப்பிள்ளையா? கொஞ்சம் அமைதியா இருந்தா நம்மள பாஞ்சாலி ஆக்கிடுவாங்க போல இருக்கே. எங்க நல்லா விசாரிச்சீங்களா? பழைய மாதிரி கார் டிரைவருக்கு பதிலா லாரி டிரைவரா வந்து அமைஞ்சிட போறான். பையன் எல்லா விதத்திலையும் சுத்தம். சுருங்க சொன்னா அவன் எரியாத மெழுகுவத்தி, விளக்கமா சொன்னா பீஸ் போகாத பல்பு. எப்படி? ஆஹா, என்ன உதாரணம்! இது சாதாரணம். இதை விட பெரிய பெரிய பிலாசபி எல்லாம் கைவசம் இருக்கு. சமயம் வர்றப்போ அவுத்து விடுறேன். இப்ப விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள பொண்ணை பார்க்க வர்றான். எங்க வரப்போற மாப்பிளைக்கு நம்ம பொண்ணை பத்தின விஷயங்கள்லாம் தெரியுமா? 2000 பொய்ய சொல்லி 2 கல்யாணம் பண்ணிக்கலான்னு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் சொல்லிருக்கானுங்க. நீ கம்முன்னு இரு. நம்ம பொண்ணு கல்யாணத்தை ஜம்முன்னு முடிக்கிறேன். ஜம்முன்னு பண்றீங்களா? வரட்டும் மாப்பிள்ளை, அவனை ஜாம் ஆக்கிடுறேன். இல்லடா, எப்ப வரும்? பொண்ணு தானே, இப்போ வந்துருடா. பொண்ணை யாரு கேட்டா? டிப்பன் எப்ப வரும்னு கேட்டேன். துணி பையன் அவனே. சும்மா இருடா. என்ன சம்பந்தி? என்ன கேக்குறாரு மாப்பிள்ள? ஒண்ணு இல்ல சம்பந்தி, பொண்ணு எப்ப வரும்னு கேக்குறான். ரொம்ப அவசரப்படுறீங்களே. அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வர வேண்டாமா? இதோ கூப்பிடுறேன். அரிய பொண்ணு கூட்டிட்டு வா. ஏண்டி, இந்த சனியன் தான் நம்மள விட்டு போயிருச்சே, அவன் கட்டின தாலி இருக்குடி இன்னும் கழுத்துல. கழட்டி ஏறி. ஏமா, எதை கழட்ட சொன்ன? உன் தாலிய. ஏமா, சின்ன வயசுல நான் என்ன செஞ்சாலும் நீங்க என்ன சொல்வீங்க? நான் செய்யற மாதிரியே செய்யன்னு சொல்லுவேன். அன்னைக்கு கூட எனக்கு கேரட் நறுக்க தெரியலன்னு. எப்படி நறுக்கிறத நறுக்கி காமிச்ச. அம்மா, இன்னைக்கு கூட என் தாலிய எப்படி கழட்டுறதுன்னு தெரியல. நீ உன் தாலிய கழட்டி காமிமா. என்னடி சொன்ன? புரியல? உன் தாலிய கழட்டுன்னு சொன்னேன். அடி பாவி, என் புருஷன் உயிரோட இருக்காருடி. என் புருஷன் என்ன பெத்தா போயிட்டாரு? அவரும் உயிரோட தான் இருக்காரு. உனக்கு ஒரு நியாயம், உன் மகளுக்கு ஒரு நியாயமா? நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லடி. வரப்போற மாப்பிளைக்கு உன் கழுத்துல இருக்கிற தாலி தெரிஞ்சது,
நீ மறுபடியும் வாழா வெட்டிதான். தாலிய மாத்திக்கிட்டு வந்து நில்லு. அம்மா, இந்த ஏற்பாட்டுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறதுக்கு காரணமே எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணுங்கிறதுக்கு தான். என்னது, யாராவது வர்றாங்களான்னு எதிர்பார்க்கீங்களா? ஒண்ணு இல்ல, பேண்ட் வாத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தேன், காணலையேன்னு எதிர்பார்க்கிறேன். நிச்சயதார்த்தத்துக்கே பேண்ட் வாத்தியமா? அம்மா, நல்ல இடம். சூசோபி சொக்கலிங்க விட்டு நிச்சயதார்த்தம்னாக்கா மஜாக்கா? அடிங்க அடிங்க, பேண்ட் வாத்தியம் எல்லாம் நல்லா அடிங்க. என்னங்க நல்ல நாள், அதுவுமா பொண்ணு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வந்து நிக்குது. உங்களுக்கு இது நல்ல நாளா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. அது அடையாளமாதான் இந்த வெள்ளை சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிறேன். என்னடி இது அபசகன மாட்டம் பேசுற? பரவாயில்ல பரவாயில்ல. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அப்ப தாம்பூலம் மாத்திக்கலாமா? பேஷா 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 மாத்திக்குவோம். என்ன நிச்சயதார்த்தத்தை வந்து தடுக்கிறேன்னு சொன்னாரு, இன்னும் வரலையே. போற போக்க பார்த்தா இந்த குரங்கு பைய கையில புடிச்சு கொடுத்துருவாங்க போல இருக்கே. எப்போ ஒரு வாரம் என்ன பண்றது? ஏண்டா இவ்வளவு உன் வேலையா? ஆமாயா, இப்ப என்ன பண்ண போற? என்னங்க ராதா, நீ உள்ள போ. அப்பா, நான் ஒரு கூடயே போயிடுறேன்ப்பா. அடியே, இவ்வளவு கூட்டிட்டு உள்ள போ. நான் போடி போடி உள்ள உள்ள போ. அறிவு கெட்ட நாயே, யார கேட்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? சூசோவி சொக்கா, பெரிய மனுஷா, உன் வீட்டுல குடியிருக்கிறதுக்கு நான் வரலையா, என் வீட்டுக்காரிய கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அத கனவுலயே நினைச்சு பார்க்காதே. உன் கண்ணுக்கு முன்னாலேயே வேற மாப்பிளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறனா இல்லையா பார். என் கண் முன்னாலயா? யோ, என்ன ஏமாத்துறதுக்கு நான் ஒண்ணும் குருடு இல்ல. என்னையா முழிக்கிற? இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ எங்க அக்காவை ஏத்துக்கிட்டு என் ராதாவை என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கல, இங்க நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. என்னடா மிரட்டுற? மிரட்டல, எச்சரிக்கை பண்றேன். வரேன். வடிவு, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்றியா? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. வழிவிடுமா? நில்லடி. உன் வழியில போறதுக்கா நாங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தோம். பெத்த உங்க கடமை எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும். ராதா ஒருவருக்கு மனைவி ஆயிட்டா அவர்தான் சொந்தம் பந்தம் எல்லாம். ராஜா ஏழையா இருந்தாலும் சரி, கோழையா இருந்தாலும் சரி, அவரோடதான் நான் கடைசி வரைக்கும் வாழ விரும்புறேன். நில்லடி. நீ வெளிய போனா என் புருஷனோட கௌரவமும் கூட போயிரும். உன்னை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். மரியாதையா உள்ள போ. ஏமா, பெருசா உன் புருஷனோட கௌரவத்தை பத்தி பேசுறியே, அவர் செஞ்ச அக்கிரமம் எல்லாம் உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? கேளு, சொல்றேன். இப்ப சொல்லுமா, என் புருஷன் செஞ்சது நியாயமா? உன் புருஷன் செஞ்சது நியாயமா? சொல்லுமா, சொல்லு. உன் புருஷன் செஞ்சதுதாம்மா நியாயம். ஏமாந்தது ராஜாவோட அக்கா மட்டும் இல்லம்மா, நானும் தான். என் புருஷன் ஏகபத்தினி விரதன்னதாம்மா நினைச்சேன். ஏமாந்துட்டேன். ஆமா, இதை ஏமா நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? காலம் வரும்போது சொல்லலான்னு உன் மாப்பிள்ளதாம தடுத்துட்டாரு. நடந்தது நடந்து போச்சு. நீ சந்தோஷமா உன் புருஷன் வீட்டுக்கு போமா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா. ஆமா அம்மா, உங்க அப்பா வர்றதுக்குள்ள நீ சீக்கிரமா உன் புருஷன் வீட்டுக்கு போயிடு. இந்தா புறப்படுமா. நீ சந்தோஷமா இரு, நீ நல்லா இரு. சீக்கிரம் புறப்படு. நான் வரேம்மா. வாங்கம்மா வாங்க. என்ன பொட்டியோட வந்திருக்கீங்க? வீட்டுல போயிட்டு வந்துறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் எங்க? ஐயா வக்கீல பார்க்க போயிருக்காரு. அம்மா சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? எப்ப வருவாரு? இப்ப வந்துடுவாங்கம்மா. நீங்க மேல போங்க, பெட்டி கொடுத்துட்டு போங்க. தலை நிமிர்ந்து இருந்த என்ன தலை குனிய வச்சுட்டா வடிவு. அவளை பழைய பங்களாவுக்கு கொண்டு போய், அப்பதான் ராஜாவுக்கு புத்தி வரும். கச்சிதமா முடிச்சிடறேன். Come on, take this 5,000 rupees. வயசான பொண்ணுக்கு பதிலா வயசு பொண்ணு கிடைச்சிருக்கா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும்.
என்னது? ராதாவை அவன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டியா? ஆமா. ஏண்டி? உங்களை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு? உங்களை ஏக பத்தினி விரதம்னு நினைச்சேன். ஆனா ஏகப்பட்ட பத்தினிங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதாங்க தெரிஞ்சது. பர்வதா, இங்க பாருங்க, இப்பவாவது அந்த வடிவ வாழ வைங்க. அப்பதாங்க நம்ம பொண்ணு வாழ முடியும். என்னங்க என்னங்க வடிவு வேலைக்காரனை யாரும் அடிச்சு போட்டு சாதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்னங்க நான் செஞ்ச பாவத்துக்கு என் பொண்ணை பழி வாங்கிடாதப்பா. என்னங்க? பழி வாங்கிடாத. சீக்கிரம் வாங்க, ராதாவை காப்பாத்தணும். சீக்கிரம் வாங்க. என்னது எல்லாரும் காப்பாத்த வர்றாங்களே, நம்மள போய் நம்ம பக்கம் செஞ்சிட வேண்டியதுதான். அட பாவிங்களா! ஆச்சாரே, புடிச்சுக்கோ, நூறு கலந்து. ஐயோ, எனக்கு கண்ணு போச்சே. ஐயோ, எனக்கு கண்ணு போச்சே. அம்மா, தெய்வமே. ஐயோ, எனக்கு கண்ணு போச்சே. எனக்கு கண்ணு போச்சே. ஐயோ, எனக்கு கண்ணு தெரியலையே. கண்ணு தெரியலையே. கண்ணு தெரியலையே. வடிவு, வடிவு, நீ எங்கம்மா இருக்க? இந்த தெய்வத்துக்கு முன்னாலதான் குருட்டு பொண்ணா இருந்த உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நான் கெடுத்தேன். அதே தெய்வம் என் கண்ணை எடுத்துக்கிச்சுமா. என் கண்ணை எடுத்துக்கிச்சு. என் கண்ணு தெரியல. மாமா, மாப்பிள்ள, உங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டே இருக்கிற காரணத்தால என் மக வாழ்க்கையை நீங்க பழி வாங்கிடாதீங்க மாப்பிள்ள. பழி வாங்கிடாதீங்க. கவலைப்படாதீங்க மாமா. என்னைக்கும் ராதா தான் என்னோட மனைவி. ரொம்ப நன்றி மாப்பிள்ள, ரொம்ப நன்றி. Thank you.